தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. 2 Chronicles chapter 3 verse 8, let us read. மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமுமாயிருந்தது. அதை 600 தாலந்து பசும் பொன்னினால் இழைத்தான். And he made the most holy house. The length thereof was according to the breadth of the house 20 cubits, and the breadth thereof 20 cubits. And he overlaid it with fine gold, amounting to 600 talents. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. சாலமோன் தேவாலயத்தை குறித்து இந்த நாட்களில் நாம் படித்து வருகின்றோம். These days we are learning about the temple of Solomon. ஆலயத்தினுடைய நீளம் 60 முழம், அகலம் 20 முழம், உயரம் 30 முழம். We find 60 into 20 into 30 was the length, breadth and the height of the temple. ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிறது போல முக்கியமாக 7 பணிமுட்டுகள் சாலமோன் தேவாலயத்திலும் காணப்பட்டது. As we see in the tabernacle, 7 vessels were seen in Solomon's temple also. ஆனால் உடன்படிக்கை பெட்டி என்றதான மகா பரிசுத்த பணிமுட்டு தவிர மற்ற எல்லாவற்றையும் சாலமோன் புதிய அளவில் செய்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். We find King Solomon except a vessel in the most holy place, the Ark of the Covenant, remaining all the other vessels, he made it new. நேற்றைக்கு வெங்கல கடல் தொட்டியை குறித்து நாம் படித்தோம். Yesterday we heard about the molten sea. ஆசரிப்பு கூடாரத்திலும் ஒரு வெங்கல தொட்டியை நாம் பார்க்கின்றோம். Even in the tabernacle we see a molten sea. வெங்கல தொட்டி தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு நிழல் என்று நமக்கு யாவருக்கும் தெரியும். Brazen laver is a type for baptism, we all know that. நேற்றைக்கு சொன்னது போல தேவன் பங்கு பங்காகவும் வகையாகவும் அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி வருகின்றார். As I told yesterday, little by little in diverse manners God is revealing his truth. ஆசரிப்பு கூடாரத்தில் வெங்கல தொட்டியில் சில காரியங்களை நாம் படிக்கின்றோம். In the tabernacle, the brazen laver, we read certain things. அதற்கு ஒரு பாதம் உண்டு. It's got a base. அந்த பாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்தையும் அடக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. That speaks about the crucifixion of the Lord Jesus Christ and the death and burial. கிறிஸ்துவ ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஆழமான சத்தியத்தை அங்கு வெளிப்படுத்துகின்றன. There a deeper truth is revealed, telling they that have been baptized that they are put on Christ. ஞானஸ்நானம் என்பது ஏதோ தண்ணீரில் மூழ்கி வருகிறது மட்டுமல்ல. Baptism is not something normally. தேவனுடைய ஆழமான அநேக உபதேசங்களை நாம் பார்க்கின்றோம். We are learning many deeper doctrines within it. மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தினது அது ஒரு பாதமாக. God just revealed Moses only a base. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. That speaks about the death of Christ and the burial of Christ. புதிய ஏற்பாட்டில் உபதேச ரீதியில் வரும்போது when we come to the doctrinal view, அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவே இராவிட்டால் அவருடைய மரணத்தை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உபதேசத்தை வெளிப்படுத்துகின்றன. It reveals the doctrine as we read in Galatians chapter 3 verse 26. They that have been baptized, they are put on Christ. ஆனால் சாலமோன் தேவாலயத்தில் வரும்போது, but when you come to the temple of Solomon, அங்கேயும் ஒரு கடல் தொட்டி உண்டு. even there we see a molten sea. அது ஞானஸ்நானத்தை வெளிப்படுத்துகிறது. That also speaks about ஆனால் baptism. அதனுடைய பாதத்தை பார்க்கும்போது, but when you see the base of that, 12 ரிஷபங்கள், we see 12 oxen. 12 ரிஷபங்கள் வெண்கலத்தினால் செய்த 12 oxen made out of brass. அதன் மேல் வெண்கல தொட்டியை அவர்கள் வெண்கலத்தினால் செய்தார்கள். Upon that they made the brazen laver by brass. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 12 ரிஷபங்கள் என்பது 12 அப்போஸ்தலர்களை வெளிப்படுத்துகிறது. 12 oxen speaks about the 12 apostles. அவர்கள் ஒரு காளையை போல காணப்படுகிறார்கள். They are seen like an ox. அதெல்லாம் நேற்றைக்கு நாம் படித்தோம். We read those. ஆனால் ஆகாஸ் ராஜாவினுடைய நாட்களில், but during the time of King Ahaz, அருமையானவர்களே, இது ஒரு முக்கியமான சத்தியம். beloved, is a very important truth. ஆகாஸ் அவன் சிரியா ராஜ்யத்துக்கு போனான். King Ahaz, he went to the land of Syria. அங்க போய் சில பலிபீடத்தையும் ஆலயத்தையும் பார்த்தான். He went and saw certain altars and certain places. அந்த சிரியா ராஜ்யத்திலே புறஜாதியாருடைய ஆலயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய ஆலயம் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணம் அவனுடைய மனதில் வந்தது. A wrong thought came
that even the house of God, things must be modified according to the strange land. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவன் என்ன செய்தான்? What did he do? அந்த ரிஷபத்தை உடைத்து போட்டான். He broke the auction. இந்த படத்தில் காண்கிறது போல As you see in the picture, இந்த 12 ரிஷபங்கள் the 12 auction அதை உடைத்து broke that. அந்த தொட்டியை எடுத்து கீழே வைத்தான். He took the vessel and kept it down. பிரமாணத்தை மாற்றுகிறது பாருங்க. See how he transgressed the commandment. அந்த சத்தியத்தை தேவன் இந்த சாலமன் தேவாலயத்திலூടെ அந்த வெங்கல தொட்டியின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். That truth God is revealing in this temple of Solomon through that vessel. ஞானஸ்நானம் என்பது மகிமையான சுவிசேஷம். Baptism is a glorious gospel. மகிமையான ஒரு காரியம். It's a very glorious thing. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் மகிமையான மனுஷராக மாற்றப்படுகிறோம். When you are taking baptism, we are turning to be glorious people. ஞானஸ்நானத்திலூടെ தேவ கிருபையானது பெருகின்றன. By baptism, grace is abounding. ஆனா எல்லாரும் கொடுக்க அதிகாரம் இல்லை. But all don't have authority to give baptism. தேவன் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். God gave authority to the disciples. நீங்கள் புறப்பட்டு Go ye எல்லா therefore, ஜாதிகளையும் சீஷராக்கி baptizing all nations, பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். baptize them in the name of the Father, Son, and the Holy Ghost. அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலரால் நியமிக்கப்பட்டவர்களும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். So apostles and they that are ordained by the apostles, they can give baptism. பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தார். Philip gave baptism. அவன் அப்போஸ்தலரால் நியமிக்கப்பட்டவன். He was appointed by the apostles. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to ஆனால் God. ஆகாஸ் ராஜா என்ன செய்தான்? What did King Ahaz do? அவன் இஸ்ரவேல் ராஜா. He's the king of Israel. அவன் பிரமாணம் அறிந்தவன். He knew the அவன் commandments. சாலமோன் தேவாலயத்தில் போகிறவன். He is the man who goes to the temple of அவன் Solomon. ரிஷபத்தை பார்த்தவன். He has seen the oxen. எல்லாம் அறிந்தவன். He knows everything. ஆனால் அவன் புறஜாதி ராஜ்யத்தில் சிறிய ராஜ்யத்துக்கு போனான். But he went to a strange country of Syria. புறஜாதி ஆலயத்தை He பார்த்தான். saw the strange temple in the அதே country. அவன் கற்றுக்கொண்டான். He learned that. அது தவறு. That's wrong. புறஜாதி ஆலயத்தையும் புறஜாதி காரியங்களையும் கற்றுக்கொள்வது தவறு. Learning the Gentile temple and things of the Gentile thing, it's wrong. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? மத்தேயு 11 அதிகாரம் 28 29 வசனங்களை படிக்கும் போது When you read Matthew chapter 11 verse 28 and 29, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். come and learn of me. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். Then you will get rest for your soul. நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். We are called to learn from the Lord. தேவனுக்கு மகிமை. Glory be to இதே God. குறித்து பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? Concerning this, what does the Apostle Paul say? முதலாம் கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 வசனத்தின்படி According to 1 Corinthians chapter 11 verse 1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். as I follow Christ, you also follow me. என்னை பின்பற்றுங்கள். Follow me. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. பரிசுத்த பவுல் ஒரு அப்போஸ்தலன். Apostle Paul, Saint Paul was an என்னை apostle. பின்பற்றுங்கள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Follow me, learn of me. இனியும் இதே சத்தியத்தை தீமோத்தேயுவுக்கு சொல்லும் போது The same truth when he was saying, we were telling to Timothy. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 வசனத்தை படிக்கிற When வேளையில் you read 2 Timothy chapter 3 verse 14, நீ விதமான சத்தியங்கள் இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதும் அல்லாமல் not only thou learn this truth from this people, நீ சிறு வயது முதல் இவைகளை நன்றாக அறிந்திருக்கிறாய். you have learned them from a very young age. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய். You will learn from so and so. தீமோத்தேயு பரிசுத்த பவுலிடத்திலிருந்து உபதேசங்களை கற்றுக்கொண்டார். Timothy learned the doctrines from Apostle Paul. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எங்கே இருந்து உபதேசங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்? Where should we learn the doctrine? சிரியா ராஜ்யத்தில் இருந்தல்ல. Not from the land of Syria. பிரஜாதி ஆலயத்தில் இருந்தல்ல. Not from the Gentile temple. ஆகாஸ் ராஜா செய்தது பாருங்கள். See what King Ahaz அவன் did. போய் கற்றுக்கொண்டான். He learned from this strange country. தேவனுடைய பிரமாணத்தை உடைத்து போட்டான். He broke the commandments of God. உடைத்து போட்டது மட்டுமல்ல, Not only breaking the commandments. கடைசியாக என்ன சம்பவித்தது? Lastly, what happened? அதுதான் நாம் யாவரும் அறிய வேண்டிய சத்தியம். That's what the truth we all must know. எரேமியா 52 அதிகாரம் 17 இருந்து 20 வரை வாசிக்கிற வேளையில் When you read Jeremiah chapter 52 verse from 17 to 20. எரேமியா 52 அதிகாரம் 17 இருந்து 20. 52 verse from 17. தேவனுடைய பிரமாணத்தை ஒருவன் உடைத்து போட்டால், If a man breaks the commandment of God, கல்தையர்
வெங்கல தொட்டியே உடைத்து போடுவான். Chaldeans will break the brazen altar. இதே குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும் போது, Concerning this, when the Saint Paul says, முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில், 1 Corinthians chapter 3 verse 16 and 17, அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனுடைய ஆலயம் என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். there we read, Spirit anointed people are the temple of God. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பான். If one defile the temple, the Lord will destroy him. ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால், If any man defile the temple, நாமே தேவாலயம். we are the temple of நம்முடைய God. சரீரம் தேவாலயம். Our body is the temple of தேவனுடைய God. பிரமாணங்களினால் தேவாலயமாக நாம் மாற்றப்பட்டோம். By the commandments of God, we were turned as the temple of God. தேவனுடைய பிரமாணங்களினால் உபதேசங்களினால் தேவாலயமாக வளருகின்றோம். By the commandments of God and by the doctrine, we are growing as the temple of இந்த God. பிரமாணத்தை நீ உடைத்து போட்டால், If you break this commandment, தேவன் உன்னை உடைத்து the போடுவார். Lord will break you. கல்தேயர் வெண்கல தொட்டியை உடைத்து போட்டது போல, Chaldeans, as they came and broke the brazen laver, சாத்தானவன் உன்னுடைய ஆத்துமாவை அழித்து போடுவான். devil will destroy your soul. மறுபடியும் தெய்வீக பிரமாணத்திலிருந்து விலகாதபடி, பிரமாணத்தின்படி உபதேசத்தின்படி ஐக்கியத்தில் நிலைத்திருந்து ஜீவிக்க தேவன் நமக்கு யாவருக்கும் அருள் செய்வாராக. So not departing the divine commandments, may the Lord give us grace so that we can abide in the doctrines and the truth revealed to us. மேலும் இந்த ஆலயத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் படிக்க வேண்டும். Moreover, we have to learn many things in this எல்லாம் temple. எடுக்க நமக்கு நேரமும் இல்லை. We have no time to search இன்றைக்கு everything. மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாம் படிப்போமா? Today, we will learn about the most holy place. அது நமது வாழ்க்கைக்கும் நமது ஊழியத்துக்கும் மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். That will be more useful for our ministry and our lives. மகா பரிசுத்த ஸ்தலம் 20 முழம் நீளமும் 20 முழம் அகலமும் 20 முழம் உயரமும். Most holy place was 20 into 20 into 20 in length, breadth and height. ஆசரிப்பு கூடாரத்தில் In tabernacle, 10 முழம் நீளம், 10 முழம் அகலம், 10 முழம் உயரம். we find 10 into 10 into 10. எல்லாம் சமமாக காணப்பட வேண்டும். All the measure was the same. ஆனா பரிசுத்த ஸ்தலத்தில் வரும்போது But when you come to the holy place, 40 முழம் நீளம், 40 was the 40 cubit length, 20 முழம் அகலம், 20 cubit breadth, 30 முழம் உயரம். 30 cubits height. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் In Moses' tabernacle, 20 முழம் நீளம், 20 feet cubit 20 length, முழம் அகலம், 20 cubit length breadth, 5 முழம் உயரம், 20 முழம் உயரமாக காணப்படுகின்றன. and the height was 20 cubits. 20 முழம் நீளம், 10 முழம் அகலம், 20 முழம் உயரம். 20 into 10 into 20. அதில் உயரத்துக்கு அதிகமாக நீளமாக உயரமாக We காணப்படுகிறது. find the measure of the height was more. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அளவுகள் சமமாக காணப்பட வேண்டும். In the most holy place, the measurement must be equal. முதலாம் நாளில் சொன்னேன், As I told the first day, இந்த தேவாலயம் நித்திய தேவாலயத்துக்கு நிழல் என்று. this temple is compared with the eternal temple of God. புதிய எருசலேம் சீயோனே தேவனுடைய ஆலயம். New Jerusalem, Zion is the temple of God. தேவனே நமக்கு தேவாலயம், God himself is the நாம் temple, அவருக்குள் தேவாலயமாக and காணப்படுகிறோம். we are the temple within him. அங்க நம்முடைய அளவு பாருங்கள். See our measure there. வெளிப்படுத்தினல் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது, When you read Revelation chapter 21 verse 16, வெளிப்படுத்தினல் 21:16, அந்த நகரம் சதுரமாயிருந்தது. that city was a four square. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அதனுடைய அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. The length and the breadth was the same. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த நகரம் சமமாயிருந்தது. That city was a four அங்க square. புதிய எருசலேமை குறித்து நாம் படிக்கிறோம். They read about New Jerusalem. புதிய எருசலேமினுடைய நீளமும் அகலமும் சமம். The length and the breadth of New Jerusalem was equal. சாலமன் தேவாலயத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலம் நீளமும் அகலமும் உயரமும் சமம். The most holy place in the Solomon's temple, the height, length and breadth was equal. நித்திய ராஜ்யத்தில் In the eternal habitation, நம்முடைய ஆலயத்தினுடைய நீளமும் அகலமும் சமம். our temple's length and breadth is same. தேவனுக்கு மகிமை. Glory be to God. என்ன ஆச்சரியம். Wow, so what's surprising? சமம் என்று சொன்னால் அர்த்தம் What is என்ன? the meaning of equal? ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. No difference must be seen. அநேக சத்தியங்களை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். From this we can learn many truths. தேவனுடைய ஆலயத்தில் வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. There must not be any differences in the temple of God. சரீரத்தில் வித்தியாசம். Differences in body. இன்றைக்கு நிற வித்தியாசங்கள் உண்டு. Today the color நீ differences. கருப்பு, You are black. நீ வெள்ளை, You are white. நீ ஐரோப்பாக்காரன், நீ ஏசியாக்காரன், You are a European, I am an Asian. படித்தவன் படிக்காதவன், Learned and unlearned. ஜாதி வித்தியாசம். Caste differences. கல்யாணம் வரும்போது பார்க்கலாம் வித்தியாசம். Oh, when marriage proposal come, you can see the அது வரைக்கும் differences. வித்தியாசம் இருக்கா?
Till then, is there any difference? இல்லவே இல்லைன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லுவாங்க. Then they say no, they will also shout hallelujah. ஆனா கல்யாணம் வரட்டும், Let marriage come, வித்தியாசங்கள் பார்க்கலாம். you see the differences. விளங்கிக் கொள்ளுங்க, Understand this. வித்தியாசம் இருக்கக்கூடாது. There must not be any difference. சரீரத்திலும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. No difference in body. கற்பன் என்றோ படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ வித்தியாசங்கள். Learned and unlearned, that difference. தேவனுக்கு மகிமை. Glory be to ஜாதி God. வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. There must not be caste differences. எந்த விதமான வித்தியாசங்கள் There இருக்கக்கூடாது. must not be any type of differences. மனதிலும் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது. Even in mind we must not have difference. மனதிலும் வித்தியாசங்கள் வரும். Sometimes difference in mind வாயில also. சிலப்போ பேசும், We may talk like this. ஆனா மனதுக்குள்ள என்ன வித்தியாசம். Mind there'll be different. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மனதிலே வித்தியாசம் தான் தகாத சிந்தனை என்று பரிசுத்த யாக்கோபு சொன்னார். We find Saint James said that the vain thought only is seen, the difference in the mind. இந்த ஜேக்கபை நான் நேசிக்கிறேன், I am loving this Jacob, ஆனா மனதிலே வெறுக்கிறேன். but in mind I hate him. ஜேக்கபுக்கு தெரியாது. Jacob doesn't know it. என்ற மனதில் நான் அவரை வெறுத்தால் In my mind, if I hate him, அதுதான் தகாத சிந்தனை. that is called a vain thought. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். You read in James chapter 2 verse 4. 2ஆம் வசனத்தில் இருந்து படித்து பாருங்க. When you read from verse 2, உங்கள் ஆலயத்தில் in your temple, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த ஒருவன் வரும்போது if anyone come with a goodly apparel, அவனை பார்த்து looking at him, தமிழ்ல நீர் இங்கே உட்காரும். you will say, "Oh sir, sit here." அவாசிங்க. ஏனெனில் பொன்மோதிரமும் பொன்மோதிரமும் Gold, உள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனே கட்டையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி மினுக்குள்ள வஸ்திரவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் நீ அல்ல நீர். it says, "Sir, thou." தேவனுக்கு நீர் இங்கே வந்து உட்காரும். Thou come and sit. பாருங்க, இனியும் கந்தையான வஸ்திரம் தரித்தவனுக்கு எப்படி தரித்திரனை பார்த்து தரித்திரவனை பார்த்து நீ அங்கே நில்லு, நீர் இல்ல நீ அங்க போய் உட்காரு. Telling the poor man, "You go and sit there." அப்படிப்பட்ட வித்தியாசம் உண்டா? Do you have any difference like அப்படி that? இருந்தா நீ ஆலயமாக மாற முடியாது. If you're going to have such difference, you cannot become the temple of God. ஆலயமாக மாற முடியாது. I also cannot become temple. அதனால தான் இந்த அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why these measurements are given. ஆசரிப்பு கூடாரத்தில் 10 10 10. In tabernacle it was 10 into 10 into 10. வித்தியாசம் இல்ல. No difference. சாலமோன் தேவாலயத்திலும் 20 20 20. Even the temple of Solomon 20 20 20. வித்தியாசம் இல்ல. No difference. நித்திய ஆலயத்தில் Even the eternal temple, அதனுடைய நீளமும் அகலமும் சமம். length and breadth was equal. வித்தியாசம் இல்ல. No difference. அப்படி இருந்தால் If that be so, சபையாம் தேவாலயத்தில் வித்தியாசங்கள் இருக்கலாமா? can we have any difference in the church, the temple of God? தேவனுக்கு மகிமை. Glory be to God. மனதில் வித்தியாசம் வந்தால், Even if difference comes in the mind, மனதில் இதை குறித்து நாளைக்கு நாம் படிப்போம். concern this tomorrow we'll read. அறைகளை குறித்து படிப்போம். When we read about the chambers, அறைகள் எல்லாம் மனதை வெளிப்படுத்துகிறது. chamber speaks about our mind. அப்போ மனதில் ஒரு வித்தியாசம் வந்தால், If any difference comes in the mind, பேருதான் தகாத சிந்தனை. that difference in the mind is called a vain நம்ம thought. மனதிலே, நம்முடைய சுபாவத்திலே, நம்முடைய செய்கையிலே வித்தியாசங்கள் இருக்கலாகாது. There must not be any difference in our mind and our thoughts and actions. இது ஞானஸ்நானத்திலே இந்த சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். We receive this character in baptism. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கும் போது, Galatians 3 verse 26 and 27 when we read, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் வித்தியாசம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்று. அந்த சத்தியம் தான் இதை வெளிப்படுத்துகிறது. That is speaking about this truth. ஆனபடியால் வித்தியாசம் இல்லாதவராக நாம் காணப்பட வேண்டும். So we must be seen without any difference. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எல்லா வித்தியாசத்தையும் நாம் அகற்றுவோமா? Let us put away all differences. அடுத்தபடியாக Nextly, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில், in the most holy place, மேலும் கீழும் எல்லாம் மரத்தினால் அது தளம் போட்டு
மச்சு போட்டு சுவரும் கற்களினால கட்டி மரத்தினால தச்சு போட்டு பொன்னினால் பொதிய வேண்டும். We find above and within the floors everything must be covered, overlaid. It must be covered and overlaid with gold. விலையேறப்பட்ட கற்களினால் சுவரை கட்டுகிறார். First of all, they build the wall with the precious stone. அந்த கற்களை கேதுரு மர பலகையினால் மூடுகிறார். And that they cover with the wood of cedar wood. அதுக்கு பிறகு After that, பொன்னினால் பொதிகிறார். then they overlay it with அதனுடைய gold. மேல் பகுதியும் ரெண்டு சைடுகளும் கேதுரு மர பலகைகள். The outers and the two sides are from cedar wood. கீழ் தர மட்டும் தேவதாரு பலகை. Only the floor is of the fir wood. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லா பலகையும் காணாதபடிக்கு அதிலே பொன்னின் தகட்டால மூடினார்கள். That all the wood may not be seen outside, it was all plated with gold. இது மகா பரிசுத்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. It speaks about the most holy faith. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. இனி அடுத்தபடியாக Nextly, அந்த இடத்தில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தார். there they brought the ark of the covenant and laid இந்த it. உடன்படிக்கை பெட்டி மோசேக்கு தேவன் கொடுக்கப்பட்ட சித்தி மரத்தினால் செய்யப்பட்டதான ஒரு பெட்டி. This ark of the covenant, the pattern was given to Moses, made of shittim wood. 2.5 முழம் நீளம், 2.5 feet length, 1.5 முழம் அகலம், 1.5 feet breadth, 1.5 முழம் உயரம், 1.5 feet, 1.5 cubit of height, 2.5 முழம் நீளம், 2.5 cubit length, 1.5 முழம் அகலம், 1.5 cubit of length, 1.5 முழம் உயரம். and 1.5 cubit of height. 1.5 என்பது பெருக்கி பார்த்தால் 3, 2.5 என்பது 5 வெளிப்படுத்துகிறது. 1.5 speaks 3 and 2.5 speaks 5. 5 என்பது மனுஷனையும் 3 என்பது திரித்துவ தேவனையும் வெளிப்படுத்துகிறது. 5 speaks about man and 3 speaks about triune God. தேவனும் மனுஷனும் சந்திக்கும் இடம். It's the place where God and man meets. இல்லைங்க, தேவனும் மனிதனும் ஒன்றாக வாசம் பண்ணும் இடம். Oh, that's the place where God and man dwells together. அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். That's the most holy place. இதுதான் வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். That's what we read in Revelation chapter 21 verse 2. பரலோகத்தில் இருந்து யோவான் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டான். John saw a voice from heaven. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் பல சத்தங்களை கேட்டதாக நாம் வாசிக்கிறோம். In the book of Revelation we read John heard many voices. ஆனால் இந்த சத்தம் விசேஷமான ஒரு சத்தம். But this voice was something special. வாசிங்க. வெளிப்படுத்தின 21:3. Revelation 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய அதோ வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களோடு கூட இருந்து அவர்களோட கண்ணிலிருந்து கண்ணீரை துவைப்பார். தேவனுக்கு மகிமை. Glory be to God. இதுதான் தேவனுடைய மனதிலே பிளான். This is the plan, the mind of God. தேவன் மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாக Before God could create நாம் man, தனிமையாயிருப்பது நல்லதல்ல. it's not good for man to be alone. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. ஆனபடியால் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். So God created man, telling, let us make man in our own image and நாம் likeness. தனிமையாயிருப்பது நல்லதல்ல. It's not good for us to be alone. நம்ம வாசம் பண்ண மனுஷன் தேவை. They need men to dwell together. தேவனுக்கு மிருகங்களோட பறவைகளோட வாசம் பண்ண முடியாது. God cannot live with animals and birds. தேவன் தமது சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார். God created man with his own likeness and image. இதே காரியத்தை மோசேக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தார். Same thing God taught Moses also. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது Read Exodus chapter 25 verse 8. யாத்ராகமம் 25:8. 25:8 of Exodus. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை அவர் உண்டாக்கினார்கள். He told them, make me a sanctuary that I may dwell among them. நான் உங்களுடைய மத்தியே வாசம் பண்ண வேண்டும். I want to dwell among you. எனக்கு ஒரு இடம் தேவை. I need a place. எல்லாம் உண்டாக கடவுளே சொன்ன வேளையில் எல்லாம் உண்டாயிற்று. When he said all things were created, all things were created. ஆனால் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் நாம் உண்டாக்க வேண்டும். But we have to make a dwelling place for இப்போது God. தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். Now God is dwelling within us. இப்போது கைப்பணியான கட்டடங்களில் தேவன் வாசமாயிருப்பதில்லை. God does not dwell in the temples made with hands. தேவன் நமக்குள் வாசமாயிருக்கிறார். God is dwelling within us. நித்திய ராஜ்யத்தில் In the eternal kingdom, தேவனும் ஒன்றாக்கப்படுவோம். we and God will join together. அதுதான் தேவனுடைய மனதிலே நோக்கம்.
That's the purpose in the mind of இந்த God. நோக்கத்தை இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஜெபத்தில் வெளிப்படுத்தினார். We find this purpose Jesus revealed in his prayer. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கிற When வேளையில் you read John chapter 17 verse 21. பிதாவே நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல Oh Father, as I and thee are together, இவர்களும் நம்மில் ஒன்றாகும்படி that they also made together one. இவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். I pray for them. நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல Lord, as thee and I are together, இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி that they also may be one with us. இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். I am interceding for them. இதெல்லாம் தேவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறது. All these are revealing the mind of God. தனிமையாயிருப்பது நல்லதல்ல. It's not good to be alone. ஆனபடியால் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். So God created man. அதுதான் அவருடைய நோக்கம் நிறைவேறின பகுதிதான் வெளிப்படுத்தினல் 21:3. That is the purpose fulfilled plan. இதா தேவனோடு கூட மனுஷனுடைய வாசஸ்தலம். Lo, the place of dwelling place with man. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அந்த வாசஸ்தலத்திலே தான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான இடத்தை நிழலாக காணப்படுகிறது. That habitation is a shadow to the most holy place in the அதுதான் tabernacle. 5 3 என்றதான அளவுகள் வெளிப்படுத்துகிறது. That measurement speaks about 5 and 3. இனியும் அந்த சித்தி மரத்தினால் அந்த ஒரு உடன்படிக்கை பற்றிய அவர் உண்டாக்கினார்கள். We find by the shittim wood they made the ark of the covenant. தேவனுக்கு மகிமை Glory be உண்டாகும். to அதனால் பொன் தகட்டால் அவர்கள் மூடினார்கள். They overplated with gold. BC 1446 ஆண்டில் அப்படிப்பட்டதான உடன்படிக்கை பற்றிய செய்தார்கள். In BC 1046 we find they made இப்போது this ark of the கிட்டத்தட்ட covenant. 3500 வருஷம் தாண்டி விட்டது. இப்போது உடன்படிக்கை பற்றி எந்த விதமான சேதம் இல்லாமல் காணப்படுகிறது. 3000 years passed, the ark of the covenant is remaining same without any damage. அந்த பெட்டிக்குள்ள 3 பொருட்கள் காணப்பட்டது. In the ark of the covenant there were 3 things. ஒன்று 2 கற்பலகள். One is 2 commandments. இரண்டாவது பொன்னாயிட்டு வைத்த பொன் பாத்திரம். We find secondly மூன்றாவது ஆரோனின் தளிர்த்த கோல். the Aaron's rod that budded. அதில் ஆரோனின் தளிர்த்த கோலும் பொன்னாயிட்டு வைத்த பொன் பாத்திரமும் இப்போ காண்கிறதில்லை. The Aaron's rod that budded and the golden pot of manna அது is not seen. என்னதோ என்று தெரியாது. We don't know what happened. வேதத்தை நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். In the word of God we read like this. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அதில் வெட்டதான பொன் பாத்திரத்தை நாம் காண்கிறதில்லை. We don't read the golden vessels. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Kings chapter 8 verse 9. 1 ராஜாக்கள் 8:9. 1 Kings 8:9. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. 2 கற்பலகைகள் மட்டும். Only 2 tables of stones. மற்ற ஒன்றும் இருக்கவில்லை. There was no other thing inside. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். That's why Apostle Paul said when the fullness come they that are lacking will go off. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. ஆனால் தேவனுடைய அன்பாகிய கற்பலையோ ஒரு காலமும் ஒழிந்து போகாது. But the tables of stones with the love of God cannot subside. நம்பிக்கையானது ஒழிந்து போகக்கூடியது. Hope must not be destroyed. விசுவாசமானது ஒழிந்து போகக்கூடியது. Faith is perishable. ஆனால் அன்பானது ஒழியாது. Charity will not perish. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அடுத்தபடியாக Nextly, அந்த மோசே செய்த எல்லா பணிமுட்டுகளையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்கள் வைத்தார்கள். all the vessels what Moses did they kept in the most holy place. வாசிங்க 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய. 2 Chronicles chapter 5 verse from 5 to 7. பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுகளையும் கொண்டு வந்த அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே ஆ. ராஜாவாகிய சாலமோனும் இனி 7ஆம் வசனம். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். தேவனுக்கு பெட்டியையும் மற்ற பொருட்களையும் அந்த கேருபீனின் சட்டையின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். Ark and the holy vessels they came and kept on the wings of the cherubims. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இனியும் அடுத்தபடியாக Nextly, இந்த பெட்டியானது தாவீதின் நகரத்தில் இருந்து சாலமோன் கொண்டு வந்தார். this ark Solomon brought from the city of David. உடன்படிக்கை பெட்டியானது பல இடங்களில் போனதாக வேதத்தில் We வாசிக்கிறோம். read the word of God. Ark of the covenant was taken to many places. முதலாவது
ஆசரிப்பு கூடாரத்துக்குள் காணப்பட்டது. First of all, it was kept in the tabernacle. வனாந்திரத்தில் பல இடத்தில் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். We find they camped in many places in the wilderness. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 40 வருடம் பயணம் செய்தார்கள். 42 முறை பாளையம் இறங்கினார்கள். 40 years they journeyed, 42 camps they held. அப்போதெல்லாம் தேவனுடைய பெட்டியானது கூடாரத்துக்குள் காணப்பட்டது. In all those places the ark of the covenant was within the camp. அது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். We read Exodus 25 verse 22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளெல்லாம் உன்னோடே சொல்லுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவ்விதமாக தேவனுடைய பெட்டியானது தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட்டது. We find the ark of the covenant was in the temple. அடுத்தபடியாக இஸ்ரவேல் மக்கள் கனான் தேசத்தில் வந்தார்கள். Nextly, people of God came to Canaan. கனான் தேசத்தில் எப்ரீம் என்ற நாட்டில் தேவனுடைய கூடாரத்தை நிறுத்தினார்கள். In the land of Canaan, the place called Ephraim, they kept the ark of the சீலோவா covenant. என்றதான இடத்தில் தேவனுடைய ஆலயம் காணப்பட்டது. In a place of Shiloh, there the temple of God was seen. யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது In Joshua chapter 18 verse 1, அங்க சீலோவாவில் தேவனுடைய பெட்டியை நாம் in காண்கிறோம். Shiloh, there we see the temple of God, the ark of the God. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். சீலோவாவில் அவர் சபையெல்லாம் கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். Congregation joined and kept it in Shiloh. மோசேயுடைய காலத்துக்கு பிறகு யோசுவா ஜனங்களை நடத்தினார்கள். After the time of Moses, Joshua led the people. யோசுவாவினால் ஜனங்கள் கனான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். By Joshua, people came to Canaan. கனான் தேசத்திலே 15 நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் மக்களை நடத்தினார்கள். In Canaan, 15 judges led the people of Israel. 15ஆம் நியாயாதிபதி தான் சாமுவேல். The 15th judge was Samuel. அதில் 14வது சாலாதிபதி தான் ஏலி. 14th judge was Eli. அவன் ஒரு ஆசாரியனும் கூட. He was also a priest. அவனுடைய காலத்தில் சீலோவாமில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. During his time in Shiloh, the ark of God was there. அவனுடைய காலத்தில் பெலிஸ்தருமாக ஒரு யுத்தம் ஏற்பட்டது. During his time, there was a battle with the Philistines. அந்த யுத்தத்தில் In that battle, வெளிப்படுத்தல் இல்லாத அவனுடைய குமாரர்கள் பெட்டியை தூக்கி யுத்த களத்தில் கொண்டு வந்தார். children who had no revelation, they brought the ark of God to the battlefield. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனுடைய இடமல்லாமல் வேற எந்த இடத்திலும் பெட்டியானது காணக்கூடாது. Without the place of God, in no other place the ark of God must be seen. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது 1 Samuel chapter 4 verse 4 when we read, ஏலியின் பிள்ளைகளாகிய பினகாசும் ஒப்னியும் பெட்டியை தூக்கி யுத்த களத்தில் கொண்டு வந்தார். sons of Eli called Hophni and Phinehas, they brought the ark of God to the battlefield. அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். தேவனுக்கு மகிமை. Glory be to God. 16ஆம் வசனத்தில் படிக்கும்போது In the 11th அந்த verse, யுத்தத்தில் இஸ்ரவேல் மக்கள் தோற்று போனார். we find they were defeated in the battle. பெலிஸ்தியர் பெட்டியை தூக்கி அவருடைய தேசத்தில் கொண்டு வந்தார். Philistines took the ark of God to their own land. 11ஆம் வசனம் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் மாண்டார்கள். தேவனுக்கு மகிமை. Glory be to God. தகாத இடத்தில் பெட்டியை நீ கொண்டு போனால் நீ மாண்டு போவாய். If you take the ark of God to the unwanted place, you will be slain. நாமே தேவனுடைய பெட்டி. We are the ark of God. தகாத இடத்தில் நாம் போகலாக. We must not go to unwanted நமக்கு ஒரு place. வேறுபாடு ஜீவியம் தேவை. We need a life of separation. எல்லா இடத்திலும் நாம் காணலாக. You cannot be seen in all places. தேவனுக்கு மகிமை. Glory be to God. வேறுபாடு ஜீவியம் முக்கியம். Life of separation is important. பெட்டியுடைய ஒரே ஒரு இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். The only place where ark is laid is the most holy அந்த place. ஸ்தலத்தில் ஒரு வித்தியாசம் இல்லை. No difference in that place. ஆனபடியினால் So, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற நாமே மகா பரிசுத்த தேவ ஜனங்கள். we, the spirit anointed people, we are the most நமது holy people of மனதிலும் God. வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. No difference in our mind. அப்படிப்பட்ட நாம் Such people, வேறுபாடு ஜீவியத்தில் காணப்பட we வேண்டும். must be seen in the life of வேறுபாடு separation. ஜீவியம் முக்கியம். Life of separation is important. பாவிகளை விட்டு நாம் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும். Separating from the sinners. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது Psalms 1:1 when we read, பாவிகளின் வழிகளில் இல்லாமலும் பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் என்று நாம் வாசிக்கிறோம். there we read that we must not stand in the place of the sinners nor sit in the seat of the scornful. மேலும் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிக்கும் போது Acts chapter 2 verse 40 when we read, கோணலும் மார்வாடுமான சந்ததியை விட்டு நீங்கள்
விலகி ஜீவிக்க வேண்டும். Separate from the crooked and untoward generation. அந்த காலத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். Those days 3000 people were saved and baptized. அவர்களுக்கு பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலிக உபதேசத்தை போதிக்கிறார். Apostle Peter taught them the apostolic doctrine. அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த ரட்சிப்பை பாதுகாக்க கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். He says to preserve this salvation, you must live a life of separation from the crooked and untoward நீ generation. விலகி ஜீவிக்காவிட்டால் If you don't depart from இந்த them, ரட்சிப்பானது நஷ்டமாக கூடும். this salvation may perish. சிலர் சொல்கிறார்கள், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் Some people say, once I got saved, அப்புறம் ரட்சிப்பு நஷ்டம் ஆகாது. so salvation cannot be changed. அப்படி இல்ல. It's not so. எசேக்கியேல் 33 அதிகாரம் 13 வசனத்தை நாம் படிக்கும் போது, Ezekiel chapter 33 verse 13 we read. எசேக்கியேல் 33:13 33:13. பிழைக்கவே பிழைப்பாய் என்று பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் துன்மார்கனுக்கு சொல்லும் போது, நான் நீதிமானுக்கு சொல்லும்போது நீதிமானுக்கு சொல்லும் போது, அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது, when I tell to the righteous that you shall live, அவர் ரட்சிக்கப்பட்டவர், he is saved, ஞானஸ்நானம் எடுத்தவர், he is also baptized, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர், receive the anointing of the Holy Spirit, நீதியின் மார்க்கத்தில் நீதியின் வசனத்தின்படி நீதியின் வழியில் ஜீவிக்கிற நீதிமான், walking in the ways of righteousness, walking in the path and walking in the doctrine of righteousness. அந்த நீதிமானுக்கு நீ பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் சொல்லும் போது, to that righteous man when I say you shall live, நீதியை நம்பி, trusting in his own righteousness, செய்த காரியங்களை நம்பி, trusting his own works, தன்னுடைய பழைய வாழ்க்கையை நம்பி, trusting his old works, அந்த நீதியை நம்பி, trusting his own righteousness, அநியாயம் செய்தால் he commits iniquity. அவனுடைய நீதி ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. His righteousness shall not be. அவன் அநியாயத்திலே சாவான். He will die with iniquity. அதே வேளையில் in the same way, துன்மார்கனை நோக்கி, looking at the நீ wicked, பிழைக்கவே பிழைப்பாய் என்று சொல்லும் போது, when he say you shall live, அவன் அனுதபித்து when he's having, துன்மார்க்க மார்க்கத்தை விட்டுவிட்டு he's really changing from his wicked ஜீவ works, மார்க்கத்தின்படி நடந்தால், coming to the way of life, அவன் தன்னுடைய அநியாயத்தில் சாகவே சாவான். he will die in his wickedness. அவன் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். The word of God says he shall live. அருமையான தேவ ஜனமே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். Dear people of God, understand very clearly. நாம் எப்படியோ ஜீவித்தால் போதா. It's not enough we live as we நாமே like. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. We are the ark of God. நாம் தேவனோட உடன்படிக்கை செய்தோம். We have made covenant with the Lord. எப்போது உடன்படிக்கை செய்தோம்? When did we make covenant with the Lord? முதலாம் பேதுரு 3 அதிகாரம் 21 வசனத்தின்படி, 1 Peter chapter 3 verse 21, ஞானஸ்நானம் எடுக்கும்போது when we took baptism, நல்மனசாட்சியின் உடன்படிக்கை we செய்தோம். made a covenant with good conscience. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அது மட்டுமல்ல, Not only that, எபிரேயர் 8 அதிகாரம் 10 வசனத்தை படிக்கும்போது, read Hebrews chapter 8 verse 10. தேவனுடைய வார்த்தையே நம்முடைய மனதுக்குள் வைத்து இருதயத்தில் எழுதுகிறது. Word of God is kept in our mind and written in our hearts. அதுதான் ரட்சிப்பு. That's salvation. மேலும் எபிரேயர் 10 அதிகாரம் 16 வசனத்தை படிக்கும்போது, Moreover, we read Hebrews chapter 10 verse 16. எபிரேயர் 10:16, Hebrews 10:16. அந்நாட்களுக்கு பிறகு, அந்நாட்களில் After those days, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவேன். I will write my laws, keep them in the heart and write in their mind. இதுதான் மனதிலே பரிசுத்தம். That's the holiness in the mind. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இவ்விதமாக தேவனுடைய பிரமாணத்தை பெற்று, So receiving the commandments of God, இருதயமாகிய கன்மலையில் எழுதப்பட்டு, writing in the tables of the heart, ஆத்ம சரீரம் பரிசுத்தமாக காணப்படுகிறது. we've been seen sanctified in the body, soul and நாமே spirit. உடன்படிக்கை பெட்டி. Such people, we are the ark of the அப்படிப்பட்ட Lord. பெட்டி எங்கும் காணப்படக்கூடாது. That ark cannot be seen anywhere. பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட It must be வேண்டும். seen in the most holy place. இப்போ இந்த பெட்டியை பாருங்கள். You see what happened to the ark? ஏற்பாடு ஜீவியத்தை பாதுகாக்காம Not maintain the life of separation. இதோ யுத்த களத்தில் வந்து It's come to விட்டது. the battlefield. யுத்தத்தில் அமைதி இல்லை. Oh, no silence in the battle. யுத்தத்தில் சமாதானம் இல்லை. No peace in the battle. யுத்தத்தில் ஒரே ஒரு போராட்டம். Oh, strife in the battle. யுத்தத்தில் ஒரே சத்தம். Oh, voice in the battle. யுத்தத்தில் ஒரே மரணம். Oh, death in the battle. யுத்தத்தில் ஒரே நஷ்டம்.
lost in the battle. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எந்த நிலைமையில் நீங்கள் காணப்படுகிறீர்கள்? In what state you are seen. அதனால்தான் வேறுபாடு ஜீவியம் முக்கியம். So life of separation is பாவிகளை important. விட்டு வேறுபட்டு ஜீவித்துக் கொள்ளுங்கள். Oh, separate from the sinners and live. அதனுடைய அர்த்தம் The meaning, பாவமான காரியங்களை விட்டு வேறுபட்டு ஜீவிப்பது. it is separating from the wicked, sinful works. உபதேசத்திலும் வேறுபட்டு நாம் ஜீவிக்க We வேண்டும். also must live a life of separation in doctrine. எல்லாரோடு நாம் மிக்ஸ் பண்ணி கலந்து ஜீவிக்கலாக. We just cannot live with the mixed people. ரோமர் 16 அதிகாரம் 17 வசனத்தை படிக்கும் When you போது read Romans chapter 16 verse 17, ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் பிரிவினைகள் இடரல்களையும் இடரல்களை உண்டாக்குனவரை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். அவர்களோடு சேர்ந்து ஜீவிக்கலாக. you cannot join with them and live. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நாமே உடன்படிக்கப்பட்டு We are the ark of the covenant. நாமும் தேவனும் ஒன்றாக்கப்பட போகிறோம். We and God are going to be joined together. Hallelujah. Hallelujah. என்ன நம்பிக்கை, What a great hope. என்ன ஆச்சரியம். What an astonishment. நாமும் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஒன்றாக போகிறோம். We and the Almighty God are going to join together. நாமே உடன்படிக்கப்பட்டு We are the ark of the covenant. நமது இடம் ஏது? What is our place? பரிசுத்த The most holy place. 20, 20 and 20. தேவனுக்கு மகிமை. Glory be to அப்படிப்பட்ட God. நாம் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டியது அவசியம். Such people, we must live a life of separation. பாவிகளை விட்டு வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும். Separate from the sinners. இரண்டாவது உபதேசத்தில் இடரல் உண்டாக்குறவர்களை விட்டு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும். Secondly, we must live contrary people to the work contrary to the doctrine. உபதேசத்தில் வேறுபாடு தேவை. We need a separation doctrine. நீ சிரியா ராஜ்யத்துக்கு போகாத. Don't go to the land of Syria. மற்ற உபதேசத்தோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்காத. Don't go and join the people of other doctrine. தேவனுக்கு மகிமை. Glory be to நீ God. ஜீவித்தாய். If you live, நீ அந்த 12 காளைகளை உடைத்து போடுவாய். you will break the 12 oxen. கடைசியில வெங்கல தொட்டி இதோ பாபிலோன் ராஜாக்கள் கல்தையர் வந்து உடைத்து போடுவார். At last the Babylonian kings, the Chaldeans will come and break the brazen laver. உபதேசத்திலும் வேறுபட்டு ஜீவிக்க Let us வேண்டும். live a life of separation in doctrine. அது மட்டுமல்ல, Not only that. மூன்றாவது Thirdly, ஜீவியத்திலும் வேறுபாடு தேவை. separation in our lives. சகோதரன் என்று எண்ணப்பட்டவன் They that are called as brethren, அவன் ஏதாவது தவறான காரியங்கள் செய்தார், if he commits a mistake or error, அந்த தவறான காரியத்தை விட்டு நீ விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியம். it's needed for you to separate from that thing. அதுதான் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிற That's சத்தியம். what we read in 1 Corinthians chapter 5 verse 16. 1 கொரிந்தியர் 5:11 நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது விபசாரக்காரனாவது பொருளாசக்காரனாவது விக்கிரகாராதனக்காரனாவது உதாசீனன் வெறியன் கொள்ளைக்காரன் இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட நீ புசிக்கவும் கூடாது. மேலும் 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 6 வசனத்தை படிக்கும் போது 2 Thessalonians chapter 3 verse 6 we read. 2 தெசலோனிக்கேயர் 3:6 3:6 of 2 மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் சகோதரியையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். ஒழுங்கற்று நடக்குகிற சகோதரர், those who are living disorderly, எங்களுடைய முறைமையின்படி, according to our order, எங்களிடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு முறைமை உண்டு. there's an order what you received from us. உதாரணமாக, example, கோபிக்காதீர்கள், don't be angry, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கூட்டம். Sunday service morning 9 o'clock. ஒருவேளை நீங்க கேட்கலாம், sometime you may ask, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி கூட்டம் எங்க இருக்கு வசனம் என்று? you tell the verse where it is morning 9 o'clock in the வசனம் இல்ல. no verse in the Bible. இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஒழுங்கு. This is the order of the saints. இது பரிசுத்தவான்களுடைய முறைமை. This is the order of the saints. தேவனுக்கு மகிமை. Praise be to the name of the Lord. அப்ப 9 மணிக்கு நீ வராம, without coming at 9 o'clock, உன்னுடைய விருப்பத்தின்படி, if you come as you like, உன்னுடைய சமயத்துக்கு in ஏற்றபடி your own time, தேவ சமூகத்தில் வந்தாய், if you come to God's அது presence, ஒழுங்கீனம். it's disorder. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அநேக ஒழுங்குகள்
ஒழுங்குகள் உண்டு. There are so many orders. அந்த ஒழுங்கை நாம் மீறக்கூடாது. We must not transgress the discipline. நம்முடைய அருமையான பாஸ்டர் சீஜான் ஐயா அவர்கள் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவார். Our beloved pastor C. John used to often tell this verse. அதை கேட்டவர்கள் யாராவது இருந்த கரங்களை உயர்த்துங்க. Is there anyone who heard this? Lift up your hand. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எத்தனையோ பேர்களுக்கு தெரியும். So many people know. ஒரு காலமும் நாம் மறந்து விடக்கூடாது. Any time we must not forget it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஏற்பாடு ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Give place for the life of separation. ஒன்று பாவத்தை விட்டு நீ விலகி ஜீவிக்க வேண்டும். First of all, be separate from the life of sin. இரண்டாவது உபதேசத்தை துருபதேசத்திலிருந்து விலகி ஜீவிக்க வேண்டும். Secondly, separate from the erroneous doctrine. மூன்றாவது ஜீவியத்தில் சுத்தமில்லாதவனை விட்டு நீ விலகி ஜீவிக்க வேண்டும். Thirdly, separate from the people who are living disorderly. நீ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட வேண்டும். You must be seen in the most holy place. நீ யுத்த களத்தில் காணப்படலாக. You cannot be seen in the இப்போது battlefield. பெட்டியை பாருங்கள். See the ark. ஒஃப்னியும் பினகாசும் Ophni and Phinehas, ஏலியின் பிள்ளைகள். children of Eli. ஏலிக்கு பிறகு After Eli, இதா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டிய பிள்ளைகள். children who have to walk in the most holy place, in the place of his father. தேவனுடைய அங்கியை தரித்த பிள்ளைகள். The people who have to put the garments of the Lord. அவர்கள் பெட்டியை தூக்கி அகாத இடத்தில் போனார்கள். They took the ark and went to the unwanted அந்த place. யுத்தத்தில் அவர்களும் தோற்றது மட்டுமல்ல, பெட்டியும் பிடிக்கப்பட்டது. In the battlefield, not only they lost, even the ark was captured. மூன்றாவது அஸ்தோத்தில் வந்து நின்றது. Thirdly, it came to a place called Ashdod. அதுதான் பெலிஸ்தீருடைய ஒரு நகரம். That's the land of Philistines. முதலாம் சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 Samuel chapter 5 verse 1. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீயும் அஸ்தோத்தில் போக வேண்டிய சூழ்நிலை. You also come to Ashdod. பெலிஸ்தீருடைய தேசம். In the land of Philistines. அவருடைய கோயிலுக்கு நீ போக கூடும். You may go to the அங்கே temple. 7 மாதம் பெட்டி காணப்பட்டது. There 7 months it was seen. அதுக்கு பிறகு After that, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி 1 Samuel chapter 7 verse அங்க 1. சில சம்பவங்கள் எல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். We read certain things took place எல்லாம் சொல்ல there. நமக்கு நேரமும் No இல்லை. time to explain. அதுக்கு பிறகு After that, பெட்டியானது கிரியாத் யாரீம் என்றதான இடத்தில் வந்தது. ark came to Kirjath-jearim, அபினதாபின் வீட்டிலே. in the house of Abinadab. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7:1 was Samuel. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாம். Glory be to God. முதலாவது பெட்டியானது ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்டது. First of all, it was kept in the most holy place, the tabernacle. இரண்டாவது கனான் தேசத்தில் சீலோவாமில் காணப்பட்டது. Secondly, the land of Canaan, a place called Shiloh. மூன்றாவது அஸ்தோத்தில் காணப்பட்டது. Thirdly, in Ashdod. நாலாவது கிரியாத்தில் அபினதாபின் வீட்டில் காணப்பட்டது. Fourthly, in the house of Abinadab in Kirjath-jearim. அங்கே 20 வருஷம் பெட்டி அவனுடைய வீட்டில் காணப்பட்டது. There 20 years the ark was seen in his house. அதுக்கு பிறகு After that, அந்த பெட்டியானது ஓபேதின் வீட்டில் வந்தது. it came to Obed-edom's 2 house. சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய. 2 Samuel chapter 6 from 6 to 11. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் தேவனுக்கு மகிமை. 3 மாதம் அவனுடைய வீட்டில் இருந்தது. 3 months it was in his house. அந்த பெட்டியை கொண்டு வருகிற When வேளையில் they bringing the ark, அங்கேயும் ஒரு காரியம் சம்பவித்தது. there also something took place. தேவனுக்கு மகிமை உண்டாம். Glory be to God. அத உசியா பெட்டியை தொட்டான். Uzzah touched the அவனுக்கு ark. மரணம் சம்பவித்தது. Death came upon உடனே him. தாவீது பெட்டியை ஓபேதினுடைய வீட்டில் கொண்டு போய் வைத்தான். Immediately David took the ark and kept it in his தாவீது தான் house. பெட்டியை கொண்டு வந்தான். David, when he brought the ark, அவன் நடனமாடி பெட்டியை சந்தோஷமாக கொண்டு with வந்தான். great joy, dancing, he brought the ark of தேவனுக்கு God. மகிமை. Glory be to அந்த God. சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். You know what happened. இனி ஆறாவதாக Sixthly, 3 மாதத்துக்கு பிறகு after 3 months, பெட்டி அவனுடைய ஓபேதினுடைய வீட்டில் இருந்த போது ஓபேதினுடைய வீடு தேவன் when ஆசீர்வதித்தார். the ark came to Obed's house, God blessed his house. இந்த ஆசீர்வாதத்தை தாவீது பார்த்த வேளையில் When David saw his blessing, 3 மாதத்துக்கு பிறகு தாவீது அந்த பெட்டியை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து after 3 months, David brought to the city of 2 David. சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Samuel 6:12. 2 சாமுவேல் 6:12. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று
தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். தாவீது நகரத்திலே சீயோனில் கொண்டு வந்து வைத்தார். He brought to the city of David Zion the ark of God. கடைசியாக ஆலயம் கட்டின பிறகு At last the temple was built. சாலமோனும் ஆசாரியர்களும் மூப்பர்களும் சேர்ந்து அந்த பெட்டியை தூக்கி சாலமோனின் தேவாலயத்தில் கொண்டு வந்து At வைத்தார். last Solomon, the priest and the Levites, the elders, they brought the ark of God to 1 the most holy ராஜாக்கள் place. 8ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். 1 Kings chapter 8, first 8 verses. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி போதும். தேவனுக்கு மகிமை. Praise be to the வீடுகளில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Go to your house and read. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். 1 Kings chapter 8 verse 1 8ஆம் to வசனம். 8. அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த மகா ஸ்தானத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்களுடைய செட்டுகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார். கேருபுகளின் கட்டுகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார். தேவனுக்கு மகிமை Glory உண்டாகும். be to God. இப்போது பெட்டி சாலமோன் தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிறது. Now the ark of the covenant is in the most holy place, the Solomon's temple. அந்த ஆலயத்தில் In that temple, ஒலிவ மரத்தினால் in the olive tree, 10 முழம் நீளத்தில் 2 பெரிய கெரூபுகளை செய்தார். 10 cubits high, 2 cherubims were made. ஏற்கனவே பெட்டியின் மேல் 2 கெரூபுகள் உண்டு. Already upon the ark there are 2 cherubims. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பெட்டி 2.5 முழம் நீளம், It's a 2.5 முழம் அகலம், 2.5 feet length, 1.5 முழம் உயரம். and 1.5 feet ஆனா height. பெட்டிக்கு ஒரு மூடி இல்லை. No lid. மூடி தான் கிருபாசனம். Lid is the throne of grace. பொன்னினால் ஒரு மூடியை உண்டாக்கினார். They made a lid of அதே gold பொன்னினால with the same அடிப்பு gold. வேலையாக Beaten work, 2 கெரூபுகளையும் செய்தார். they made 2 cherubims. That's what we see in the picture. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. இதுதான் தேவனுடைய பெட்டி. This is the ark of God. இதுதான் கிருபாசனம். This is the throne of grace. அதனுடைய மூடி Mercy seat அதே பொன்னினால் with the same gold அடிப்பு வேலையாக as the beaten work. 2 கெரூபுகளையும் செய்தார். 2 cherubims were made. இந்த கெரூபுகள் யாரை வெளிப்படுத்துகிறது? What does the cherubims reveal? இந்த கெரூபுகள் கர்த்தருடைய ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. Cherubim speaks about the servants of God. இந்த கிருபாசனம் உயிர்த்தெழுந்த நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பேசுகிற மத்தியஸ்தனாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. Mercy seat speaks about the resurrected Jesus interceding in the right hand of the Father. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசுகின்றார். Jesus in the right hand of the Father is interceding for us. அந்த இயேசு கிறிஸ்துவின் உடன் ஊழியர்கள் தான் இந்த 2 கெரூபுகள். Oh, the cherubims are the co-workers of the இந்த Jesus. 2 கெரூபுகளும் பொன்னினால் செய்யப்பட்ட கெரூபுகள். These 2 cherubims are made of pure gold. மோசேயின் காலத்தில் செய்யப்பட்ட கெரூபுகள். Cherubims made during the time of Moses. இந்த கெரூபுகளுடைய உள்பகுதியை You பார்க்கும்போது see the inner part of the cherubims. அது வெறுமையாக It was காணப்பட்டது. hollow something. அந்த வெறுமை எதை What does வெளிப்படுத்துகிறது? the hollowness speak? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி 2 Corinthians chapter 5 verse 16. மாம்சத்தின்படி ஒருவனேயும் அறியாதவராக They were காணப்படுகிறார்கள். seen knowing no man in the flesh. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவ ஊழியர்களுக்கு சில தகுதி உண்டு. There are certain qualifications for the servants of வேதத்தை God. எடுக்கிறவன் எல்லாம் ஊழியர்கள் என்று சொல்ல முடியாது. All that take the Bible, they cannot be called as workers. தேவ ஊழியர்களுக்கும் தகுதி உண்டு. There are certain qualifications for the workers. அவருடைய தகுதி என்ன? What is the qualification? முதலாம் தகுதி First qualification, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி according to Hebrews chapter 5 verse 4, அவனுக்கு ஒரு அழைப்பு he has தேவை. got a calling. அழைக்கப்படாமல் தானாக சுயமாக இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. Without calling, he cannot do this honorable ministry. ஆரோனை போல அழைப்பு தேவை. Like Aaron, you need a calling. 1972ஆம் ஆண்டு Right, 1972, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி in the month of December, on சனிக்கிழமை 30th, பிற்பகல் 3 மணிக்கு Saturday afternoon 3 o'clock, தேவன் என்னை அழைத்தார். God called me. தூக்கம் அல்ல, Not sleeping, தரிசனம் அல்ல, not vision. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் உண்டாய். I met with an இந்த accident. மூக்கு பாருங்க உடைஞ்சு இருக்கிறது. See, my nose is broken. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 1972 1972, டிசம்பர் மாதம் December 30ஆம் தேதி 30th day, சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு Saturday afternoon 3 p.m. தேவன் என்னை அழைத்தார். God called. அதே போல இங்க இருக்கிற எல்லா ஊழியர்களும் In the அழைக்கப்பட்டவர்கள். same way, all the workers you see, they are called by அழைப்பில்லாமல் God. ஒருவனும் இந்த கனமான ஊழியம் செய்ய Without முடியாது. calling, no one can do this honorable ministry. இரண்டாவது. Secondly, லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தின்படி Luke 24:49. பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்துடன் பெற்றிருக்க They வேண்டும். want to see the Holy Spirit speak, the sign of speaking in unknown tongues. மூன்றாவது Thirdly, யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்
21 அதிகாரம் 20 வசனத்தின்படி John chapter 21 verse 20. என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களையும் அனுப்புகிறேன். As my Father sent me, I send thee. பிதாவே குமாரனை பிதா அனுப்பினார். As Son was sent by the Father, குமாரன் தற்செயலாக பூமியில் வெளிப்படவில்லை. Son did not come of himself. இதோ பிதா அனுப்பினார். Father sent him. எங்க அனுப்பினார் என்று வசனம்? Where is the verse we read? எசையா 48 அதிகாரம் 16 வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்போது Isaiah 48 verse 16, the last portion. கர்த்தராகிய ஆண்டவரும் Lord God, அவருடைய ஆவியும் His Spirit என்னை அனுப்பினார். sent me. பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் Lord God அவருடைய ஆவி and His Spirit என்னை அனுப்பினார். sent me. அனுப்பப்பட்டவரே இயேசு கிறிஸ்து. Sent, Jesus was sent. அதனால அப்போஸ்தலன் என்ற வார்த்தையின் அர்த்தமும் அனுப்பப்பட்டவர். The meaning of apostle, he that is sent. இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலன். Jesus was an apostle. எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது Hebrews chapter 3 verse 1, when we read, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் என்று வாசிக்கிறோம். we read Jesus an apostle. அவர் ஒரு பிரதான ஆசாரியர். He is an high priest. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆகையால் பிதா குமாரனை அனுப்பினது போல As Father sent the Son, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். lo, I send you. அவிதமாக சீஷர்களை அனுப்பினார்கள். Thus Jesus sent the disciples. முதலாவது பரிசுத்தப்படுத்தி அனுப்பினார். First of all, He sanctified them and sent இரண்டாவது them. அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். Secondly, anointed them and sent them. மூன்றாவது அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். Thirdly, with all power and authority, He sent நாலாவது them. தியாகியாக அனுப்பினார். Fourthly, with consecration, He sent them. ஐந்தாவது கஷ்டங்களிலூടെ அனுப்பினார். Fifthly, by sufferings, He sent them. அதாவது ஊழியக்காரன் ஒரு தியாகியாய் இருக்க வேண்டும். That's why we find servant of God must be sacrificial. தியாகி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What is the meaning of being sacrificial? லேண்ட் வாங்க கூடாது என்றல்ல. No, doesn't mean you must not buy land. நான் விசுவாச வீட்டுக்கு லேண்ட் வாங்குறோம். We buy land for the faith house. யாருடைய பேரிலும் இல்ல. Not by anyone's name. தன்னுடைய ஜீவனை நேசியாமல். Not loving his own life. தனக்காக ஒன்றுமே சேர்த்து வைக்காமல். Not gathering anything for himself. ஜீவிக்கிற ஜீவியம் தான் தியாக ஜீவியம். Living a life is called sacrificial life. என்னுடைய ஜீவனை நான் நேசிக்கலாகா. I must not love my own life. எனக்காக நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கவும் கூடாது. I must not gather anything for my sake. அப்படிப்பட்ட ஜீவியம் தான் தியாக ஜீவியம். Such a life is called sacrificial life. நாங்கள் அப்படிப்பட்ட ஜீவியத்தில் ஜீவிக்கிறோம். We are living such a life. ஏதாவது வாங்கி இருந்தால் எங்களுக்கு அல்ல. Whatever we buy, is not for us. அதெல்லாம் உங்களுக்கு தான். It's only for you. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பாம்பேயில் இருக்கும்போது I was in Bombay. 10 ஏக்கர் லேண்ட் வாங்கி We bought 10 acres of 1 கோடி land. ரூபாய். So more than 1 அதுக்கு crore. பிறகு 2 கோடிக்கு வீடும் கட்டினோம். After we built house for 2 crores. உடனே மாற்றம். Immediately transfer. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒன்றுமே தூக்கிட்டு வரவில்லை. I did not take இது anything in my உங்களுக்கு hand. தெரியும். You know this. என்னுடைய பழைய பைபிளும் My old என்னுடைய Bible. 2 செட் துணியும் தான் என்னோட சொத்து. 2 sets of clothes is my இந்த property. சார்ட்டும் கூட எனக்கு சொத்து தான். Even this chart is my wealth. அதுதான் என்னுடைய சொத்து. That is my wealth. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இன்றைக்கும் தியாகிகளைப் போல ஜீவிக்கிறோம். Even today we are living a sacrificial life. ஹல்லேலூயா. Hallelujah. சிலருக்கு பேரு தியாகின்னு உண்டு. Some people have got name as நமக்கு sacrificial. ஒரு எம்பி இருந்தா ஓபி தியாகி. You know, we have a MP called OP Tyagi. ஜனதா பீரியட்ல He was a MP in Janata Party. தேவனுக்கு மகிமை. Glory OP be to தியாகி. God. OP Tyagi. ஆனால் பேரினால் ஒருவன் தியாகியாக முடியாது. By his name he cannot become a consecrated man. அவனுடைய ஜீவியத்தினால தான் தியாகி. In his life he must be consecrated. அதுதான் இந்த கால ஒரு தியாக ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. The oxen speaks about a sacrificial life. இன்றைக்கு நாங்கள் தியாக ஜீவியத்தில் ஜீவிக்கிறோம். Even today we are living a sacrificial life. எங்களுடைய ஜீவனை நேசிக்கிறது We இல்லை. don't love our own lives. கடையில எல்லாம் போய் சாப்பிடுகிறது இல்லை. We don't go and eat in என்னுடைய shops. கதையை நான் சொல்லுகிறேன். I'm telling my தேவனுக்கு மகிமை. glory be to கடையில் God. போய் சாப்பிடுகிறது இல்லை. We don't go and eat in the shop. கடையில் வாங்கி வீட்டுக்குள்ளேயும் வைத்து சாப்பிடுகிறது We இல்லை. don't buy something in the shop and eat in the house also. இன்றைக்கும் தியாக ஜீவியம். Even today sacrificial life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனபடினால் அவன் தியாகியாய் இருக்க So வேண்டும். he must be sacrificial. அப்படிப்பட்டவன் தான் இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க Only முடியும். such person can abide in the ministry. அதுதான் 4வது தகுதி. That's the 4th முதலாவது qualification. அழைப்பு. First of all, calling. இரண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகம். Secondly, anointing of the Holy Spirit. மூன்றாவது Thirdly, அனுப்பப்பட்டவர். being sent. நாலாவது Fourth, மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியாமல் ஜீவிக்க வேண்டும். living a life not knowing any man in the flesh. அதுதான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 வசனம். 2 Corinthians chapter 5 verse 16. இனி 5வது Fifthly, விசுவாச ஜீவியம். faith life. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6 வசனத்தின்படி 2 Corinthians chapter 5 verse 6. தெரிசித்து நடவாமல் நாங்கள் விசுவாசத்தில் நடக்கின்றோம். Not walking by sight but by faith. இதெல்லாம் விசுவாசம். All these are faith. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இனி
ஆறாவது Sixthly, லூக்கா 14 அதிகாரம் 26 33 வசனத்தின்படி Luke chapter 14 verse 26 and 33. பிரதிஷ்டையின் ஜீவியம். A life of consecration. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனுடைய பரலோக ராஜ்ய நிமித்தம் For the kingdom of God's sake. தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, மனைவி, பிள்ளைகள் சொந்த ஜீவனையும் வெறுக்காவிட்டார், If you don't forsake the father, mother, brother, sister, and land in yourself, ஒருவன் இந்த கனமான ஊழியம் செய்யலாக. one cannot do this glorious ministry. அதனால எல்லாவற்றையும் நாங்கள் தேவ ராஜ்யம் நிமித்தம் வெறுத்திருக்கிறோம். That's why we have hated for the kingdom of God's sake. தேவனுக்கு மகிமை. Glory be to எங்கள் God. மாம்சத்தையும் வெறுத்து We have விட்டோம். also forsaken the flesh. அதனால தான் மத்தேயு 19 அதிகாரம் 12 வசனத்தின்படி That's why we read Matthew chapter 19 verse 12. பரலோக ராஜ்ய நிமித்தம் ஒரு அன்னகா பிரதிஷ்டையில் நாங்கள் காணப்படுகிறோம். Consecration of a eunuch for the kingdom of God's sake. மூன்று விதமான அன்னகனை குறித்து நாம் வேதத்தில் The word வாசிக்கிறோம். of God read about three types of eunuch. ஒன்று பிறவியில் பிறந்த அன்னகன். One, a eunuch by birth. அப்படிப்பட்டவர் ஏராளம் பாம்பேயில் உண்டு. There are many people in Bombay like that. நானும் அங்க போய் தான் அவர்களை பார்த்தேன். Even I also saw them. என்னை போல பாம்பேயில் பார்த்தவர் யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்துங்கள், தெரியும். Anyone was. ஏராளம் பேர்கள் உண்டு. There are many like that. அவங்க டிராபிக் லைட்டில் வரும்போது When they come to the, ஒரு ஸ்பெஷலாக கை அடிப்பாங்க. they will have a special way of clapping. அது நானும் அடிச்சு அடிச்சு பார்க்கிறேன், அந்த சத்தம் வர்றதில்லை. I also used to clap, but I don't get the அப்புறம் அந்த voice. கையை நீட்டுவாங்க. Then they will stretch forth the hand. பாருங்க, பிறவியில் பிறந்த அன்னகன் கையை நீட்டுவா. See, but the eunuch by birth, they will stretch forth their hands. ஆனால் எங்கள் கார் பக்கம் வரும்போது But when it comes to our side, என்ன என்று தெரியாது. we don't know what happened. எங்கள்கிட்ட கை நீட்ட மாட்டாங்க. They will not stretch forth அப்ப their நான் hands. மனதுக்குள்ள நினைத்தேன், I understood. அவன் பிறவியில் பிறந்த He அன்னகன், is a eunuch by birth. நான் பரலோக ராஜ்யம் நிமித்தம் இந்த அன்னகன். I am a eunuch for the kingdom of God's sake. அப்ப தேவனுக்காக நான் ஒரு அன்னகன், I am a eunuch for the kingdom of அவன் God. பிறவியிலே He அன்னகன். is a eunuch by birth. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இரண்டாவது அன்னகன், Second eunuch, மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்கள். eunuch made by men. முதலாவது பிறவியில் அன்னகனாக பிறந்தவன். First of all, eunuch born by you, born as இந்த eunuchs. சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. Understand this truth. இன்னைக்கு அநேகருக்கு ஒரே ஒரு கேள்வி, Today, many have got this question. ஏய் இந்த ஊழியக்கார் கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்குமே, Why these workers, if they get married, it will be இந்த nice. ஜெயிக்கப் கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்குமே, This Jacob gets married, it will be நானே nice. கல்யாணம் பண்ணி நரக குழியில் கிடக்கிறேன். I am just getting married, I am in the hell, pit of hell. இவனும் கூட அந்த குழியில் இருக்கலாமே. Why can't he also be in that hell? தேவனுக்கு மகிமை. Glory be to God. அருமையானவர்களே, நாங்கள் ஏன் கல்யாணம் பண்ணுகிறது இல்ல? Beloved people, why we don't get married? எங்களுக்கு என்ன ஒரு பெண்ணை கிடைக்காதா? You think that we don't get a girl? சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. Understand the truth. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மத்தேயு 19 அதிகாரம் 12 வசனத்தின்படி According to Matthew chapter 19 verse 12. வாசிங்க. தாயின் வயிற்றிலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. அன்னர்களால் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. மனுஷர்களால் அன்னகளாக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்கள். இதை ஏற்றுக்கொள்ள இது வல்லவன் ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள All முடியும். cannot accept it. ஏற்றுக்கொள்ள வல்லவன், கிருபையை பெற்றவன் இந்த சத்தியத்தை He ஏற்றுக்கொள்ளுவான். that is able to receive it with the grace, he can receive it. நீ இதுக்கு விரோதமாக பேசலாம், You can talk against it, ஆனால் இது மகிமையின் சத்தியம். but it's a glorious truth. இது தேவனுடைய மனது. It's the mind of God. இது நித்திய நோக்கம். It's the eternal purpose of காலா God. காலங்களாக For ages together, இந்த நோக்கம் நிறைவேறும்படியா for this purpose to be fulfilled தீர்க்கதரிசிகள் மூலமாக by the prophets. தேவன் இந்த சத்தியத்தை God வெளிப்படுத்தினார். is revealing this truth. அதுதான் இந்த கெரூபு. That is the cherubims. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீயோ நானோ பேசினால் சத்தியத்தை மாற்ற முடியாது. Because you and me, we speak, we cannot change the truth. நாம் ஏது வேண்டுமானாலும் பேசலாம், We can talk as we like. ஆனால் சத்தியத்தை மாற்ற You முடியாது. cannot change the truth. தேவன் சொன்னார், God said, நான் சொன்னேன், சொன்னபடி செய்வேன். I told and I will do as I என் told. ராஜ்யம் நிமித்தம் For my kingdom's sake. பலரையும் அன்னக பிரதிஷ்டையில் அழைத்திருக்கிறேன். I have called many at the consecration of அவர்கள் eunuchs. அந்த பிரதிஷ்டையில் ஜீவிப்பார்கள். They will live in that consecration. அந்த பிரதிஷ்டையில் நாங்கள் வந்தபடி Because we have come in that consecration. இராவிட்டால் தேவன் அழைத்தபடி Because God called us. இராவிட்டால் அந்த கிருபை எங்களை சந்தித்தபடி Because the cherubim met us. நாங்கள் இன்றைக்கு விவாகம் இல்லாமல் ஜீவிக்கிறோம். Today with that grace we are without marriage. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பரலோக ராஜ்யம் நிமித்தம் For the kingdom of God's sake. அன்னர்களாக்கி கொண்டவர்கள். They are made eunuchs. ஃபோர்ஸ் பண்ணி அல்ல. Not by force. நீங்க பேருந்து கல்யாணம் பண்ண கூடாது Jacob, you must not get married. என்று எங்களுக்கு யாரும் சொல்லவில்லை. No one told like this. இந்த
அழைப்பு வந்த வேளையில் when the calling came to us, இந்த உலகத்தை, we left the world, இந்த மாம்சத்தை, we left the flesh, எனக்கு ஒரு வெறுப்பு உண்டாய். we hated this. நான் ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்னமே Before I came for the ministry, நான் ஒரு சத்தம் கேட்டேன். I heard a voice. தேவ ஊழியத்துக்குள்ள ஒரு சத்தம். It's a voice for the ministry. அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் நீ சொல்ல வேண்டும் என்று ஒரு சத்தம் கேட்டேன். I heard a voice, whether they hear or they don't hear, you have to speak. அன்னையிலிருந்து நான் வீடு வெறுத்து விட்டேன். But that day hated my என்னோட house. வீடு விசுவாச வீடும் பக்கம் பக்கம். My faith home is next to my house is next to the faith விசுவாச home. வீட்டில் போய் தூங்குவேன். Mostly I used to sleep in the அங்க faith போனா home. தான் எனக்கு ஒரு சமாதானம். If I go there, only I used to get rest. பகலில் என் வீட்டுக்கு வருவேன். Daytime I come to the house. ஸ்கூலில் படிப்பேன். I'll go to school, வீட்டு வேலை செய்வேன். do the work in the எல்லாம் house, செய்வேன். all works. ராத்திரியானா Night நான் times, விசுவாச வீட்டில் போய் படுப்பேன். go to the faith home. தலையணை இல்லாமல் படுப்பேன். I'll sleep without வீட்டில் pillow. எவ்வளவு வசதி இருந்தா Without all comforts are அங்க there, தூக்கம் வராது. I cannot sleep. காரணம் என்ன? What is the reason? தேவன் அழைத்தார். God called. தேவ கிருபை சந்தித்தது. Grace of God met me. அந்த வெண்கலம் சந்தித்தது. Oh, the brass met me. ஹல்லேலூயா. Hallelujah. எவ்வளவு மகிமையான ஊழியம். What a glorious ministry. எவ்வளவு மகிமையான ஊழியம். What a glorious ministry. நீ விரோதமாக பேசலாம். You may talk surprising. ஆனால் என்ன பிரயோஜனம்? What is the use? சத்தியம் ஜெயிக்கும். Truth will get victory. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனபடியால் தான் நாங்கள் விவாகம் இல்லாமல் ஜீவிக்கிறோம். That's why we live without marriage. பரலோக ராஜ்ய நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்கள். For the kingdom of God say they made themselves eunuchs. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் மேலான இடத்தை கொடுக்க To போகிறார். such people God is going to give them a higher place. அது எங்கள் பெருமை அல்ல. It's not our boasting. அது தேவனுடைய நோக்கம். That's God's purpose. தேவனுடைய பிரமாணம். God's commandment. தேவனது முன்னுரைத்தார். God has foretold. தேவன் உரைத்தது நாங்கள் சொல்லுகிறோம். God has told, we pronounce. சொல்லாவிட்டால் எப்படி கேட்க If முடியும்? one is not telling, how can people hear? எசையா 56 படித்து பாருங்கள். Read Isaiah 56. இவ்விதமான அன்னகனுக்கு தேவன் பரலோகத்தில் கொடுக்க போகிற மேன்மையான இடத்தை பாருங்கள். See the great place where God is going to give for the eunuch. எசையா 56 Isaiah 56. 4-5 வசனங்களை படியுங்கள். 4 and 5 verse. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிறார். அன்னகர்களை குறித்து அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும், என் மதில்களுக்குள்ளும் பாருங்க பரலோகத்தில் ஆலயம் உண்டு, என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் பரலோகத்தில் ஒரு மதில் உண்டு, மதில்களுக்குள்ள குமாரருக்கும் குமாரர்களுக்கும் குமாரதிகளுக்கும் உள்ள இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் கொடுப்பேன். பாருங்களேன், பரலோகத்தில் ஒரு ஆலயம் உண்டு. There's a temple in heaven. அந்த ஆலயத்துக்கு ஒரு மதில் உண்டு. There's also walls there. அந்த மதிலினுடைய அஸ்திபாரமும் அந்த 12 அஸ்திபாரத்தில் இருந்து காணப்படுகின்றன. The foundations of the wall of the 12 foundations. அந்த மதில் யார்? Who's that wall? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும்போது, Read Lamentation chapter 3 verse 18. சீயோன் குமாரத்தியின் மதிலே, Oh, that is the wall of the daughter of Zion. இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விட, Day and night shed tears like a river. ஓய்ந்திருக்காதே. Don't take rest. சீயோன் குமாரத்தியின் மதிலே, daughter of Zion, தங்களுடைய ஜீவனை வெறுத்து, hating the life, தங்களை நேசியாமல், not loving themselves. ஜெபிக்கிறதான பரிசுத்தவான்கள், Saints who are praying, அவர்கள் பரலோகத்தில் ஒரு மதிலை போல they are காணப்படுவார்கள். like the wall in heaven. அவர்களும் சீயோனின் ஒரு பகுதி. They are a part of Zion. அதான் சீயோனுக்கு ஒரு மதில் உண்டு, பரலோகத்தில் ஒரு மதில் உண்டு. There is the wall in Zion that is in heaven. மதில்களுக்குள்ள குமாரர் குமாரத்திகள் உண்டு. Within the walls there are sons and daughters. இந்த குமாரர் குமாரத்திகள் யார்? Who are the sons and daughters? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, 2 Corinthians chapter 6 verse 17 when we read, ஏற்பாடு ஜீவியம் செய்த பரிசுத்த விசுவாசிகள், holy believers who led a life of separation, அசுத்தமானதை தொடாதே, don't touch the unclean thing, புறப்பட்டு போ, proceed forth. அப்பொழுது நான் உனக்கு பிதாவாகவும் நீர் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். Then I will be a father unto you, and ye shall be sons and daughters for me. இவர்கள் தான் பரிசுத்த விசுவாசிகள். They are the holy believers. இவர்கள் விசுவாசத்தில் பூர்ணமாக்கப்பட்டவர்கள். They are perfect in அன்பில் faith, பூர்ணமாக்கப்பட்டவர்கள், perfect in love, பரிசுத்தத்தில் perfect in பூர்ணமாக்கப்பட்டவர்கள், holiness, தேவ சித்தமான எல்லாவற்றிலேயும் பூர்ணமாக்கப்பட்ட perfect in விசுவாசிகள். doing all the will of God. அவர்கள் தான் மதில்களுக்குள்ளே காணப்படுகிற பரிசுத்தவான்கள். They are saints seen within the walls. அவருடைய இடத்தை பார்க்கிறோம், More than their place, அவருடைய கீர்த்தியை பார்க்கிறோம், more than their praise, மேலான இடத்தையும் கீர்த்தியையும்
என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் கொடுப்பேன். I will be a greater place, a greater name, and an everlasting name which shall not be destroyed forever. That is Zion. தேவனுக்கு மகிமை. Glory be to அதுதான் God. இந்த கெரூபு வெளிப்படுத்துகிறது. That speaks about தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது Saint Paul முதலாம் says, கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி 1 Corinthians chapter 6 verse 7, இந்த ஊழியர்களின் உடன் ஊழியர்கள். these workers are co-workers. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். உடன் ஊழியர்களாகிய நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். We workers together beseech thee. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மேலும் இவர்களை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும்போது More Saint Paul speaks about these 2 people. கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி 2 Corinthians chapter 5 verse 20. இவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். They are the ambassadors of Christ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது More we read in the book of Revelation, இவர்கள் தேவனுடைய தூதர்கள். they are the angels of God. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Revelation chapter 2 verse 12. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. ஆனபடியால் தேவனுடைய ஊழியர்கள் தான் அந்த கெரூபுகள். So servants of God are the cherubims. அந்த கிருபாசனத்தோட அடிப்பு வேலையாக செய்யப்பட்டது. As a beaten work, they are made with the ark of the கெரூபை covenant. தூக்கினாலும் கிருபாசனமும் கூட வந்துவிடும். If you lift the cherubims, ark also will கிருபாசனத்தை come with it. தூக்கினாலும் கெரூபுகள் சேர்ந்து போகும். If you take the mercy seat, it will go with the அதையும் cherubims. பிரிக்க முடியாது. Both cannot be separated. அதனால தான் இயேசு கிறிஸ்து சீயோனில் மூலக்கல்லாக மாற்றப்பட்டார். That's why Jesus became a cornerstone in Zion. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இயேசு கிறிஸ்து சீயோனில் மூலக்கல்ல. Jesus laid as a அந்த cornerstone. கல்லின் மேல் அஸ்திபார கற்களாக தேவ ஊழியர்களை அஸ்திபார கற்களாக கட்டப்பட்டு வருகிறது. Upon that many workers have been built as foundation stones. தேவனுக்கு மகிமை. Glory be to அதனால God. தான் அந்த கெரூபுகள் தேவ ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. So cherubim speaks about the workers. இந்த கெரூபுகளின் மத்தியில் இருந்து Amidst the cherubims, தேவன் பேசுவார். God will speak. தேவன் எங்க இருந்து பேசுவார்? From where does the Lord speak? இந்த கெரூபுகளின் மத்தியில் He will இருந்து. speak in the midst of the cherubims. இதுதான் சீயோன். This is Zion. தேவனுக்கு மகிமை. Glory be to God. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும் போது We read Exodus chapter 25 verse 22. கெரூபுகளின் மத்தியில் இருந்து தேவன் பேசுகிறார். In the midst of cherubim, the Lord will commune. வாசிங்க. யாத்ராகமம் 25:22. Exodus 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு சாட்சியின் பெட்டியின் மேல் நிற்கும் 2 கெரூபுகளின் மத்தியில் நடுவிலும் இருந்து நடுவில் இருந்த நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். தேவனுடைய இடம் எங்கே? Where is the place of God? தேவனுக்கு மகிமை. Glory be to God. பரலோகத்தில் தேவன் எங்கே இருக்கிறார்? Where God is dwelling in heaven, இந்த நிழலாக காணப்படுகிறது. it's seen as a shadow. நிழல் இருந்தால் பொருள் உண்டு. Shadows, the object is also இந்த there. நிழலை பாருங்கள். See the shadow. நிழலில் தேவன் எங்கே In காணப்படுகிறார்? the shadow where God is seen, கிருபாசனத்துக்கு மேலே seen upon the mercy seat. கெரூபுகளின் இடையில் In the midst of the cherubims. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுதான் சீயோன். That is Zion. மேலும் என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை படிக்கும் போது Numbers chapter 7 we read. மோசே தேவனோடே பேசும்படி மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. மேலும் எஸ்ஐயா 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது Isaiah chapter 37 verse 16 we read. எஸ்ஐயா 37:16 சேனைகளின் கர்த்தாவே கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற சேனைகளின் இஸ்ரவேலின் கர்த்தாவே கெரூபுகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர். Lord of hosts, you are dwelling amidst the cherubims. கெரூபுகளின் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். God is dwelling amidst the cherubims. அதுதான் சீயோன். That is Zion. அதுதான் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிக்கும் போது That's what we read in 48 Psalm 2nd verse. வடதிசையில் உள்ள சீயோன் வடதிசையில் உள்ளதான சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மேலும் 50ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிக்கும் போது Read Psalm chapter 50. தேவன் சீயோனிலிருந்தும் பிரகாசிக்கிறார். The Lord is shining from Zion. மேலும் 132ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களை படிக்கும் போது Psalms 132 verse 13 and 14 we read.
132:13-14 கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு கர்த்தர் சீயோனை தெரிந்து The Lord has கொண்டு chosen Zion. அது தமக்கு வாசஸ்தலமாக நமக்கு வாசஸ்தலமாக இச்சித்தார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? Where is the Lord rest? பரலோகம் பரலோகம் என்று சொன்னால் மட்டும் போதாது. It's not enough you simply call heaven heaven. இப்போது நான் எங்கே வாசம் பண்ணுகிறேன்? Where am I standing? சென்னையில் சொன்னா போதுமா? You simply say Chennai, is it enough? சென்னையில் எங்க தேடுகிறது? Where to go and search in எனக்கு ஒரு Chennai? அட்ரஸ் உண்டு. Yeah, I've got an address. 162 பராக்கா ரோடில விசுவாச வீடு. In 162 Baraka Veito. தேவனுக்கு மகிமை. Glory be to God. கரெக்ட்டா சொன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். If you tell the right address, you can find இதே it. போல தேவன் எங்கே இருக்கிறார்? Where does God dwell? ஏதோ பரலோகம் பரலோகம் என்று சொன்னால் போதாது. Simply going on telling heaven heaven, that's not enough. பரலோகத்தில் எங்கே? Where is he in heaven? அவர் சீயோனில் இருக்கிறார். He is in Zion. அதற்கு நிழலில் தான் இந்த கெரூபுகள். Cherubims are the shadow. ஆசரிப்பு கூடாரத்தில் In the tabernacle, சாலமோன் தேவாலயத்தில் Solomon's temple. தேவன் எங்கே இருந்து பேசினார்? Where does God speak? அதனால தான் உடன்படிக்கை பெட்டியை தேவன் மாற்றவில்லை. That's why God did not change the Ark of the கேருபுகளை Covenant. மாற்றவில்லை. God did not change the cherubims. தாவீதுக்கு வெளிப்படுத்தல் கொடுக்கவில்லை. God did not give a rest for David. சாலமோன் வேறொரு பெட்டியையும் அந்த கெரூபுகளையும் உண்டாக்கவில்லை. Solomon did not make any of the ark and any of the cherubims. மேலும் சத்தியங்கள் வெளிப்படும்படியாக Moreover, for the truth to be revealed, அவன் வேற 2 கெரூபுகளை செய்தான். he made 2 more ஆகையால் cherubims. கெரூபுகள் மத்தியில் அந்த இடம்தான் சீயோனை வெளிப்படுத்துகிற So that- மேன்மையான இடம். That place speaks about the great place அந்த of Zion. பெட்டி தான் புதிய எருசலேம். That ark is New Jerusalem. தேவனுக்கு மகிமை. Glory be to ஆகையால் God. நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிறீர்கள். So you are seeing the most holy place. அடுத்த 2 கெரூபுகளை நாம் பார்ப்போம். Next we read the 2 cherubims. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒலிவ மரத்தினால் Made of olive, 2 கெரூபுகளை சாலமோன் செய்தான். Solomon made 2 cherubims. அதனுடைய கெரூபின் நீளம் 5 முழம். The length of the cherub is 5 அந்த cubits. செட்டையின் நீளமும் 5 முழம். And the length of the wings are 5 cubits. அதனுடைய செட்டைகள் ஒன்றோட ஒன்று முட்டி இருந்தது. And the wings are with each other. அதுக்கு கீழே இந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்தது. And below that they brought the ark இப்ப and kept. செட்டைக்கு கீழே பெட்டியானது காணப்படுகிறது. Below the wings the ark is there. அந்த செட்டை அந்த பெட்டிக்கு ஒரு பாதுகாப்பு. That wings is the protection for the அப்ப அந்த ark. கெரூபுகள் யாரை வெளிப்படுத்துகிறது? So whom does the ark அதே cherubims reveal? வேளையில் சிறகு விடர்த்தி இருக்கிறபடியினால் Because the wings are lifted up. அதனுடைய ஒரு பகுதி அந்த சுவரை முட்டுகிறது. One part of the wings are touching the wall. 20 முழம் அகலம். 20 cubit height. தேவனுக்கு மகிமை Glory be உண்டாகும். to God. இந்த 2 கெரூபுகள் யாரை Who வெளிப்படுத்துகிறது? does these 2 cherubims reveal? இது நம்முடைய தேவனை It வெளிப்படுத்துகிறது. speaks about our God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இதனுடைய நிழலாக That's a shadow. சக்கரியா தீர்க்கதரிசிக்கு தேவன் இதை வெளிப்படுத்தி கொடுத்தார். God spoke to prophet Zechariah. அப்படினால் சக்கரியா தீர்க்கதரிசனத்தை நாம் படிப்போம். We're in the book of prophet சக்கரியா Zechariah. 4ஆம் அதிகாரம் Zechariah chapter 4. புதிய ஏற்பாட்டு சபையை குறித்துள்ள ஒரு அதிகாரம். It's a chapter about the New Testament. அந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது When you read chapter 4 verse 3, அங்கே 2 ஒலிவ மர கன்றுகளை நாம் பார்க்கின்றோம். there we see 2 olive trees. அங்க பொன்மயமான ஒரு குத்து விளக்கும் உண்டு. There also we see a golden candlestick. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சக்கரியா அந்த எண்ணத்தை காண்கிறார். What does Zechariah see? ஓ நான் பொன்னால செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை Oh, காண்கிறேன். I see a candlestick of gold. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனுடைய 2 சைடுகளில் Both the sides, 2 ஒலிவ மர கன்றுகளே பார்க்கிறார். 2 olive trees are there. அவாசிங்க. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். மூன்றாவது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். 2 ஒலிவ மரங்களை கண்டார். He saw 2 olive trees. இந்த ஒலிவ மரம் யாரை வெளிப்படுத்துகிறது? Who does olive tree reveal? அதே அதிகாரம் கடைசி வசனத்தில் In வரும்போது the same chapter come the last verse. 2 அபிஷக்தர் என்று நாம் We வாசிக்கிறோம். find 2 anointed ones. அப்பொழுது அவர் இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். தேவனுக்கு மகிமை. Glory be to அபிஷக்தர். God. இவர் யாரை வெளிப்படுத்துகிறது? Whom does it reveal? இதே வேளையில் In the same way, வெளிப்படுத்தினால் 11ஆம் அதிகாரத்தில் 2 ஒலிவ மர கன்றுகளை நாம் we பார்க்கிறோம். read Revelation chapter 11, 2 olive trees. அது 2 விஷயத்தை வெளிப்படுத்துகிறது. Both these things reveal 2 different சக்கரியா things. 4ஆம் அதிகாரத்தில் 2 ஒலிவ மர கன்றுகளும் Zechariah chapter 4 verse 3, the olive trees. வெளிப்படுத்தினால் 11ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற 2 அபிஷக்தர் 2 விஷயத்தை வெளிப்படுத்துகிறது. Revelation chapter 11, the anointed one speaks about 2 different things. வெளிப்படுத்தினால் காணப்படுகிற 2 அபிஷக்தர் ஏனோக்கும் ஏலியாவையும் வெளிப்படுத்துகிறது. Revelation chapter 11 speaks about Enoch and Elijah. தேவனுக்கு மகிமை.
மகிமை. Glory be to God. கைவிடப்பட்டதான சபை ரத்த சாட்சியாய் மரித்த When வேளையில் the leftover church is going to be go through martyrdom, இல்லாவிட்டால் முதல் 3.5 வருஷம் முடிந்த பிறகு after the first 3.5 years of persecution, தேவன் வானத்திலிருந்து ஏனோக்கையும் எலியாவையும் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவியாக பூமிக்கு அனுப்புவார். the Lord will send Enoch and Elijah as a help to the children of அவர்தான் அந்த Israel. ரெண்டு அபிஷக்தர். They are the two anointed ஆனால் ones. சக்கரியாவில் சொல்லுகிற ரெண்டு அபிஷக்தர் ஏனோக்கும் ஏலியாவும் அல்ல. But anointed ones in Zechariah, they are not Enoch and Elijah. தேவனுக்கு மகிமை. Glory be to இது God. சபையில் காணப்பட வேண்டிய ரெண்டு ஆவிகள். That speaks about two spirits in the church. இதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும்போது Concerning when Apostle Paul says, ரோமர் 8 அதிகாரம் 9 வசனத்தின்படி Romans chapter 8 verse 9, தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் என்று நாம் பார்க்கிறோம். Spirit of the Lord and Spirit of Christ. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி என்றும் கிறிஸ்துவின் ஆவி என்றும் பார்க்கிறோம். We find the Spirit of the Lord and the Spirit of Christ. ரெண்டு குத்துவிளக்கின் நடுவில் காணப்பட்டதான ரெண்டு ஒலிவு மரக் கன்றுகள். We find the two olive trees seen between two candlesticks. குத்துவிளக்கு தேவ சபையை வெளிப்படுத்துகிறது. Candlestick speaks about the church of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கிற ரெண்டு ஒலிவு மரக் கன்றுகள். Speaks about two olive trees working in the இந்த church. பைப்பு இந்த கிண்ணத்தில் காணப்படுகிறது. We find the pipe is towards the vessel. ஒலிவு மரமானது எண்ணெயை எடுக்கக்கூடிய ஒரு மரம். Olive is a place where you can take out oil. அந்த எண்ணெய் அபிஷேகத்துக்கு நிழல். Oil speaks about the anointing. தேவனுக்கு மகிமை Glory be to God. இவர்கள் ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Both are anointed ones. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Jesus was anointed. லூக்கா 4 அதிகாரம் 18 வசனத்தை படிக்கும் In போது Luke chapter 4 verse 18, லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் கர்த்தருடைய இருக்கிறார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை போதும், தேவனுக்கு மகிமை. glory be to God. மேலும் எஸ்ஐயா 61 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Isaiah 61 verse 1 and 2. எஸ்ஐயா 61 முதல் 2 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் கர்த்தராகிய இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்மேல் இருக்கிறார். Jesus says, Spirit of the Lord God is upon me. இனி அது மட்டுமல்ல. Not only that, அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் 38 வசனத்தை படிக்கும் போது Acts chapter 10 verse 38, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனுக்கு மகிமை glory உண்டாகும். be to God. அப்ப தேவனை அபிஷேகம் பண்ணினார். So he was anointed by அவர் God. அபிஷேகம் பண்ணப்பட்டவராக As an anointed one, உலகத்தில் கர்த்தருடைய ஊழியம் செய்யும்படி இறங்கி வந்தார். did the ministry of the Lord on this earth. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்நிய பாஷையில் பேச வேண்டுமே. Anointed people must speak in tongues. அப்ப இயேசு எந்த பாஷையில் பேசி இருப்பார்? Jesus spoke in what அவருக்கு tongues? எல்லா பாஷையும் தெரியுமே. He knows all languages. அவருக்கு அந்நிய பாஷை He இல்லையே. does not have unknown tongues. அவர் அந்நிய பாஷையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. No need for him to speak in unknown அதனால tongues. இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷையில் பேசவில்லை. Jesus did not speak in unknown ஆனால் tongues. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்தார். But God anointed Jesus Christ of Nazareth with the Holy Ghost and சர்வ power. பூமிக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He was the man anointed with the whole சர்வ earth. பூமிக்கும் ஊழியம் செய்தவர். Anointed with the whole and ministering to the whole அதனால்தான் world. எசேயா 45:22 வாசிக்கும் That's போது what we Isaiah 45 verse 22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளோரே என்னை நோக்கி பாருங்கள். All in the ends of the earth, look unto me. எல்லாரையும் கூப்பிடுகிறார். He is calling everyone உனக்கு ஊழியம் செய்யும்படியாக, to serve you, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை to preach அறிவிக்கும்படியாக, the gospel to the poor, உனக்கு விடுதலையை தரும்படியாக, to set you free, உனக்குள் காணப்படுகிற வல்லமையை அழிக்கும்படியாக, to destroy the power working against you. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, அபிஷக்தனாக, சர்வ பூமிக்கும் ஆண்டவருடைய அபிஷக்தன் இதோ பூமியில் வந்து விட்டார். Anointed of God with Holy Ghost and power, anointed by God with all power and authority, he has come down to the earth. ஆனபடியால் அந்த ஒலிவ மரம், அந்த ஒரு கெரூபு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. So the olive trees and the cherubim speaks about the Lord Jesus Christ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் பரிசுத்த பவுல் So Saint Paul, ரோமர் 8 அதிகாரம் 9 வசனத்தின்படி Romans chapter 8 verse 9, கிறிஸ்துவின் ஆவி இராதவன் அவனுடையவன் அல்ல. without the Spirit of Christ he does not belong to him. கிறிஸ்துவினுடைய ஆவி, Spirit of Christ, கிறிஸ்துவின் ஆவிதான் உபதேசம். Spirit of Christ the doctrine, தேவனுடைய ஆவி, Spirit of the அந்த Lord. ஆவி தேவ சபையில் கிரியை செய்ய வேண்டும். Both the spirits must work in the church. தேவ சபை என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை. Church of God is an anointed church. ஏதோ ஒரு கூட்டம் அல்ல. It's not simply a congregation. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் Well filled with the Holy Spirit, தேவன் அவருடைய சபையை ஸ்தாபித்தார். the Lord established the church.
தேவனுக்கு மகிமை. Glory be to God. அபிஷேகம் பெறாதவர் தேவ சபை அல்ல. Those who don't not see the Holy Spirit, they don't belong to the இந்த church. தேவ சபையில் In this church, இந்த ரெண்டு ஆவி, ரெண்டு ஒலிவுமர கன்றுகள் கிரியை செய்ய வேண்டும். these two olive trees, two spirits must work. ஏனோக்கும் ஏலியாவும் அல்ல. Not Enoch and Elijah. ஒன்று தேவனுடைய ஆவி. One is the Spirit of the Lord. அதுதான் பரிசுத்த ஆவி. That's the Holy Spirit. இனி ஒன்று கிறிஸ்துவின் ஆவி. Second is Spirit of Christ. அதுதான் தேவ உபதேசம். That's the doctrine of Christ. இதனால தான் பரிசுத்த பவுல் That's what Saint Paul, எபேசு சபைக்கு சொல்லும்போது talking to Ephesian church, எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்தின்படி, Ephesians chapter 6 verse 10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். finally my brethren, be strong in the Lord and the power of his might. எல்லா விதமான ஆழமான சத்தியங்களை எபேசு சபைக்கு He வெளிப்படுத்தினார். revealed all the deeper truths to the Ephesian church. மொத்தமாக 13 ரகசியங்கள் உண்டு. There are 13 mysteries. அதில் 4 ரகசியங்கள் எபேசு சபைக்கு வெளிப்படுத்தினார். 4 mysteries revealed to the Ephesian church. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனை குறித்துள்ள ரகசியம், Doctor, mystery concerning கிறிஸ்துவை God, குறித்துள்ள mystery ரகசியம், of Christ, சபையை குறித்துள்ள mystery ரகசியம், about church, விசேஷத்தை குறித்துள்ள mystery ரகசியம். of the gospel. அவ்வளவு ஆழமான ஒரு சபை, Such a ஆவிக்குரிய church with சபை. deep experience. அந்த சபையை பார்த்து Looking at that church, கடைசியில் சொல்லுகிறார், finally he says, கடைசியாக என் சகோதரரே, finally my brethren, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். be strong in the Lord and the power of his might. காரணம் உங்களுக்கு போராட்டம் உண்டு. What is the reason you got battles? இடத்தோடும் மாம்சத்தோடும் இடத்தோமுக்கு போராட்டம் இல்லை. You don't have battle with flesh and blood. ஆனால் வானத்திலே பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. You got battle with spiritual wickedness in high places. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. No battle with flesh and blood. அக்கபக்கத்தாரோடு போராட்டம் இல்லை. No, we don't have battle with neighbors. புருஷனோடு போராட்டம் இல்லை. No battle with the மனைவியோடு husbands. போராட்டம் இல்லை. No strife with the wife. பிள்ளைகளோடு போராட்டம் No strife with இல்லை. the children. ஊழியர்களோடு No போராட்டம் battle இல்லை. with the workers. ஆனால் போராட்டம் உண்டு. But we have got wrestling வான மண்டலத்திலே பொல்லாத ஆவிகள். with the spiritual wickedness in அந்த high places. போராட்டத்தை ஜெயிக்க வேண்டுமானா To get victory over those powers, கடைசியான என் சகோதரரே, finally my brethren, கர்த்தரிலும் in the Lord, அவர் சத்துவத்தின் in the power of his வல்லமையிலும். might. கர்த்தர் என்பது கிறிஸ்துவின் ஆவி. The Lord speaks about the Spirit of Christ. அதுதான் தேவ உபதேசம். That's the doctrine of the Lord. சத்துவத்தின் வல்லமை என்பது The power of his might தேவனுடைய means ஆவி. Spirit of the Lord, அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். the anointing of the Holy இது Spirit. ரெண்டும் தேவ சபையில் கிரியை செய்ய வேண்டும். Both must work in the church. இது ரெண்டிலும் நாம் பலப்பட We வேண்டும். must become strong in both these அதுதான் things. ரெண்டு கெரூபுகள். These are the two cherubims. தேவனுக்கு மகிமை. Glory be to அதனால God. மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும் So போது the bridal church is going to be caught up. 3 எக்கால சத்தம் கேட்கும். We read about 3 voices of the கர்த்தர் trumpet. நாமே ஆரவாரத்தோடும் The Lord will come with a shout, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் with the shout of the தேவனுடைய archangel, எக்காலத்தோடும் with the trump of God. ஒரு ஆரவார சத்தம். There's the shout of the கர்த்தருடைய Lord, சத்தம், the voice of God, தூதனுடைய சத்தம், voice of the archangel, தேவனுடைய சத்தம், trump of God. 3 சத்தம். All the 3 voices. காரணம் என்ன? What is the reason? இயேசு கிறிஸ்து சொல்லுவா, Jesus will say, நான் இவருக்காக கல்வாரியில் மரித்தேன். oh, I died for them on Calvary. தேவனுடைய உபதேசத்தை I have வெளிப்படுத்தினேன். revealed the doctrine of the Lord. ஒன்றும் வீணாகவில்லை. Nothing has gone vain. எல்லாம் கரெக்டாக ஜீவித்து இதோ வந்திருக்கிறாங்க. Oh, they have lived in order. They have come now கர்த்தர் ஆரவாரத்தோடும் with a great shout. பிரதான தூதனுடைய சத்தம். Voice of the archangel. தூதர்கள் என்ன சொல்லுவாங்க? What will the angel will நான் say? இவங்க பின்னால போனேன். Oh, I went behind them. அப்போதெல்லாம் தட்டி உணர்த்தினேன். I was always stirring them. ஆனால் இவ கீழ்ப்படிந்தா. They obeyed. என்னுடைய ஊழியம் வீணாகவில்லை. My ministry did not go in vain. ஓ தேவனுடைய கால சத்தம். And the shout of God, நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றினேன். trump of God, I anointed them. இவர் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்தா. He obeyed to the Holy Spirit. அபிஷேகத்தில் நிரம்பினா. They get filled with the Holy அவருடைய Spirit. வல்லமையின்படி ஜீவியாம. They're not living according to their own அவருடைய power. சுயத்தின்படி ஜீவியாம. Not living in their own self. என்னுடைய வல்லமைக்கு இடம் கொடுத்தேன். They gave place to my என்னுடைய power. அபிஷேகத்துக்கு இடம் They gave கொடுத்தேன். place to the அவன் anointing. ஜீவித்தான். They lived. அன்படி நான் உலக மாம்சம் பிசாசை ஜெயித்தேன். So they overcame flesh, blood, and Satan. மரணத்தையும் பாதாளத்தையும் They ஜெயித்தேன். overcame the death and hell. வந்திருக்கிறான். Lo, they have come. தேவனுக்கு என்ன சந்தோஷம். Oh, what a great joy. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஐயால் 2 ஒலிவ மர கன்றுகள் These are the 2 olive trees. தேவனையும் கிறிஸ்துவையும் வெளிப்படுத்துகிறது. Speaks about God and Christ. அந்த செட்டை என்பது 2 wings. அவருடைய பாதுகாப்பை Speaks வெளிப்படுத்துகிறது. about His protection. கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்குண்டு. We have got God's protection. இயேசு நமக்கு ஒரு பாதுகாப்பு. Jesus the protection. அதனால தான் மத்தேயு 23:37 வாசிக்கும் போது Matthew 23:37 we read. மத்தேயு 23:37 எருசலேமே 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் ஊட்டி சேர்த்து கொள்ளும்
வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி செய்- செட்டைக்குள்ள கோழி குஞ்சை பாதுகாக்கிறது போல உன்னை பாதுகாக்கும்படியாக செட்டையுள்ளவனாக நான் வந்தேன். As the hen gathered the chickens under wings, with my wings I came to protect அதுதான் you. அந்த செட்டை. Oh, that is his wings. மேலும் லூக்கா 13:34 வாசிக்கிறோம். In Luke chapter 13 verse 34 we இதே read this. காரியத்தை அங்கேயும் வாசிக்கிறோம். Same thing we read in that also. மேலும் மத்தேயு 18:20 வாசிக்கும் போது Matthew 18:20 when we read, நான் உங்கள் நடுவில் காணப்படுகிறேன். I will see amongst you. லூக்கா 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்கே அவருடைய நடுவில் அந்த செட்டைக்கு நடுவில் பெட்டி காணப்படுகிறது போல As between the two wings as the ark is இதோ seen, தேவன் நமது மத்தியே காணப்படுகிறார். God is in our midst. தேவன் நமக்கு பாதுகாப்பாக He காணப்படுகிறார். is seen as a protection for us. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மேலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக காணப்படுகிறார். Moreover, God himself is a refuge. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது Ruth chapter 2 verse 12. ரூத் 2:12 Chapter 2 verse 12. உன் செய்கைக்கு தக்க பலனை உன் செய்கைக்கு தக்க பலனே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே கர்த்தருடைய சட்டங்களின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தருடைய சட்டங்களின் கீழே Under the wings of the Lord. ரூத் அடைக்கலமாக வந்தார். Ruth came as under the கர்த்தருடைய refuge. சட்டையின் Under கீழே the wings of God. அதான் கர்த்தருடைய சட்டை. That is the wings of the Lord. ரூத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தது போல Oh, as Ruth was protected. ரூத்தை ஆசீர்வதித்தது போல As Ruth was blessed. ரூத்தை போஷித்தது As போல Ruth was fed. அந்நிய ஸ்திரீயை ஏற்ற ஸ்திரீயாக மாற்றினது போல As strange women become our own women. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனுடைய சட்டங்களும் நமக்குண்டு. We have got the wings of God. இனி இதே குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் போது When Psalmist speaks about this, 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தின்படி 17 verse 9, 17:9 Psalm 17:9. சங்கீதக்காரன் சொல்லுகிறது பாருங்கள். See what Psalmist says. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்த்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். உமது சட்டங்களின் நிழலில் என்னை காப்பாற்றும். Lord, preserve me in the shadow of thy wings. கர்த்தருடைய சட்டங்கள் Under the shadow of his wings. 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போது Psalms 36 verse 7. 36:7 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனே உமது கிருபைகள் எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். அதனால மனுபுத்திரர்கள் உமது சட்டையின் கீழில் வந்து தங்குவார்கள். தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனுடைய சட்டை. The wings of the Lord. அடுத்து 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 57 verse 1. எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து உமது அடைவேன். சட்டங்களின் நிழலிலே See கர்த்தருடைய shadow of thy சட்டை. wings. Wings of மேலும் God. 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 61 verse 4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து உமது அடைவேன். சட்டங்களின் மறைவிலே I தங்குவேன். will trust in the covert of thy wings. 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 63 verse 7. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். சட்டங்களின் நிழலிலே களி I will கூறுவேன். rejoice in the shadow of thy wings. 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 91 verse 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சிறகுகளாலே உம்மை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அடைக்கலம் புகுவார். தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுதான் அந்த சட்டங்கள் வெளிப்படுத்துகிறது. That speaks about this. Wing speaks about that. சட்டங்கள் நமக்கு பாதுகாப்பு. Oh, wings are a protection for us. ஆகையால் தேவ சபையில் கிரியை செய்ய வேண்டிய 2 ஆவிகள். So there are 2 spirits working in the இது church. ஏனோக்கும் ஏலியாவும் அல்ல. Not Enoch and Elijah. சக்கரியா 4ஆம் அதிகாரம் தேவ சபையை குறித்துள்ள அதிகாரம். Zechariah chapter 4, the church of the New Testament கிருபை church. உண்டாவதாக கிருபை உண்டாவதாக. Speaks about grace, grace. வெண்கலத்தில் நாம் வளர We வேண்டும். have to grow in the grass. இந்த சட்டைக்குள்ளே நாம் காணப்பட We must be வேண்டும். seen under these wings. இதுதான் ஒலிவ மரக்கன்றுகள். This is the olive trees. இதுதான் ஒலிவினால் செய்யப்பட்ட 2 கெரூபுகள். These are the cherubs made out of olives. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strong in the power of his might and his strength. தேவனுடைய உபதேசத்தில் பலப்படுவோமாக. Let us be strong in the doctrine of the தேவன் Lord. நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். God is preparing a place for us. அந்த இடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி Let us go that we may inherit that place. தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். Let us obey to the doctrine of நாளைக்கு the நாம் Lord. அந்த தூண்களை குறித்தும் Tomorrow, concerning the 2 pillars, நீதியான காரியங்களை குறித்தும் படிப்போம்.
படிப்போம். Remaining things we இனி will read. ஏராளம் விஷயங்கள் There உண்டு. are so many things to learn. எல்லாம் எடுக்க இந்த 4 நாள்கள் 5 நாள்கள் போதா. It's not sufficient to take all the topics. தேவனுடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து Obeying the doctrines, சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படும்படி being sanctified by the truth. நம்மை நாமே முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். Let us all surrender ourselves. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுங்க. Give place for the Spirit of the Lord. நீ கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுக்காவிட்டால் If you don't give for the place for the Spirit of the Lord, தேவ சபை in the church of God, பொல்லாத ஆவி கிரியை செய்யும். wicked powers will work. 28 பொல்லாத ஆவி கிரியை செய்யக்கூடும். The 28 wicked powers can work. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அதில் ஒன்றுதான் பலவீனப்படுத்தும் ஆவிகள். One spirit is called weakening spirit. இரண்டாவது பொய்யின் ஆவி. Second is spirit of lying. மூன்றாவது வேசித்தனத்தின் ஆவி. Spirit of fornication. நாலாவது பயமுள்ள ஆவி. Spirit of fear. ஐந்தாவது பொல்லாத ஆவி. Spirit of wickedness. ஆறாவது வஞ்சிக்கிற ஆவி. Spirit of deception. ஏழாவது கனநித்திரையின் ஆவி. Spirit of slumber. எட்டாவது ஊமையும் செகுடுமான ஆவி. Spirit of dumbness and deafness. ஒன்பதாவது பலவீனப்படுத்தும் ஆவி. Spirit of weakness. பத்தாவது தாறுமாறு செய்யும் ஆவி. Spirit of confusion. அடுத்த எரிச்சலின் ஆவி. Spirit of envy. அடுத்த சோர்ந்து போகும் ஆவி. Spirit of laziness. அடுத்த व्यसனம் உண்டாக்கும் ஆவி. Spirit of sorrow. அடுத்த கீழ்ப்படியாய்மையின் Spirit ஆவி. of disobedience. அடுத்த கலக்கத்தின் ஆவி. Spirit of confusion. அடுத்த கொலையின் ஆவி. Spirit of murder. அடுத்த குற்றம் சாட்டும் ஆவி. Spirit of condemnation. அடுத்த பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி. Making wickedness. அடுத்த அசதியின் ஆவி. அசதி. Carelessness. நிர்விசாரத்தின் ஆவி. Carelessness. எழும்பி போகிற ஆவி. Just simply arise and go. சிலர் கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனே எழும்பி போவாங்க. Some people come for the meeting, they just get up and walk out. ஒரு வேலையும் இல்ல. No work. அங்க போயிட்டு சும்மா வந்துட்டு Simply they'll go and sneeze the தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்போஸ்தல நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read Acts chapter 28. இப்படிப்பட்ட பல ஆவிகள் உண்டு. There are so many wicked spirits. நீங்கள் எந்த ஆவிக்கு இடம் கொடுக்க போறீங்க? Which spirit you're going to give place? கனநித்திரையின் ஆவி. Spirit of slumber. நானும் கூட I also 8 வருஷம் கஷ்டப்பட்டேன். 8 years I suffered. தூக்கத்தின் ஆவி. Sleeping. 8ஆம் வயது. When I was 8 years 8ஆம் old. வயது நான் அபிஷேகம் பெற்றேன். When I was 8 years old, I received the Holy Spirit. அப்போது இந்த ஆவியும் என்னை பிடித்தது. Then this spirit caught me. எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தா போதும். If I go to any meeting, 2 நிமிடத்துக்குள்ள within 2 minutes, my head will nod. தேவனுக்கு மகிமை. எவ்வளவு அடி வாங்கி இருக்கிறேன். Glory be to God. I have 8 got so வயது many டவுசர் தானே beatings. போடும். டவுசர் தானே I used to போடும். put trousers. ஐயோ அடியோட அடி. I used to get a lot of beating. இந்த அடி வாங்கி பிசாசு வெட்கப்படுமா? And after getting the beating, Satan be put to shame. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 8 வருடம் கஷ்டப்பட்டேன். 8 அத years I suffered. கனநித்திரையின் ஆவி. Spirit of slumber. அருமையான தேவ ஜனமே. Glory be to God. நீங்களும் ஜெபத்தில் தூங்குறீர்களா? Are you sleeping in the church? வந்த உடனே தூங்குறீர்களா? Do you sleep in the அது prayers? ஆவி என்று விளங்குகிறது. Understand it's a spirit. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Apostle Saint Paul இதோ says 2 கெரூபுகள். there are 2 cherubims. நம்மை பாதுகாக்கும் கெரூப். 2 cherubims நம்மை are preserving us. ஆசீர்வதிக்கும் கெரூப். The 2 cherubims. நம்மை உயர்ப்பிக்கும் கெரூப். They are able to revive us. நாம் அதற்கு இடம் Let கொடுப்போம். us give place for that. அந்த 2 கெரூப் நம்மை ஆசீர்வதித்து Oh, when the cherubims will bless us, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும். we'll be able to enter the most holy place. தேவனோடு கூட நித்தியமாக வாழ. That we may live with the Lord அந்த eternally. 2 ஆவி இதோ நமது மத்தியே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Right now, the 2 spirits are working in our ஆனால் midst. அதுக்கு விரோதமாக But against those powers, பொல்லாத ஆவியும் கிரியை செய்யும். even the wicked powers are அந்த working. ஆவியோடு எதிர்த்து நில்லுங்கள். Let us resist the wicked powers. அதை யாக்கோபு சொன்னான். James says, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். obey to the Lord, submit to the Lord, அந்த ஆவிக்கு கீழ்ப்படியுங்கள். submit to God, கர்த்தருக்கும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைக்கும். to the Lord and the power of His might. பொல்லாத ஆவியோட எதிர்த்து போராடு. Resist the wicked powers. பொல்லாத ஆவி என்ன சொல்லும்? What are the wicked powers will எல்லாரும் say? ஆவி நிரம்புங்க சொல்லும்போ. When they all get filled with the Holy ஆவி Spirit. சொல்லும், ஏய் இப்ப ஆவி நிரம்பாத. Spirit will say, no, you don't get filled with the Holy Spirit. தேவனுக்கு மகிமை. Glory be to அங்க God. இங்க பாருங்க. You just turn here and Light there, பாருங்க. see the light. எவ்வளவு நல்லா இருக்கு. How beautiful. அவரே பாருங்க. Look at that person. அந்த சாரியை பாருங்க. Look at that saree. ஐயோ எவ்வளவு நல்ல சாரி. What a good saree. எனக்கு சாரி இல்லையே. I don't have such a saree. சாத்தான் வந்து விட்டான். The devil came. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அங்கும் இங்கும் பார்க்க சொல்லுவா. He will tell you to see நாம் here and என்ன there. சொல்லுவோம்? What we will say. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. சாத்தான் Get out. நம்ம எல்லாரும் வந்து போன் சொல்லுவோமா? Can we say like that? எல்லாரும் கரங்களை உயர்த்தி Lift up your hands. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது When I tell in the name of Jesus, நீங்கள் எல்லாரும் ஒரே சத்தத்தில் with a loud voice, சாத்தானே சொல்லுங்க. you must say, "Go, devil." அந்த ஆவியை துரத்துவோம். Let us rebuke the தேவ devil. ஆவிக்கு இடம் கொடுப்போம். Give place for the Spirit of God. தேவ ஆவியில் வளருவோம். Let us grow in the Spirit of தேவ God. வசனத்தில் வளருவோம். Grow in the Word of God. எல்லாரும் எதிர்த்து போராடுங்க. All of you resist the powers. எல்லாரும் எதிர்த்து All போராடுங்க. resist the powers. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் Amen.
தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லாரும் எழும்பி Shall நிற்போம். we all stand up? எல்லாரும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. All of you give praise for the anointing. மீதியான காரியங்கள் நாளைக்கு நாம் படிப்போம். Remaining things we learn tomorrow. நாளைக்கு தான் வேத பாடத்தின் கடைசி நாள். Tomorrow is the last session of the Bible study. நீங்க யாவரும் வந்ததுக்கு தேவனுடைய நாமத்தில் மிகவும் நன்றி In the name of செலுத்துகிறேன். the Lord, we are very grateful for all of you coming for the meeting. நாளைக்கு நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாவரையும் அழைத்து வாருங்கள். Tomorrow, not only you, bring your friends, your relatives and your தேவ acquaintances. சத்தியத்தை படிப்போம். Let us learn the truth தேவ of God. சத்தியத்துக்கு இடம் கொடுப்போம். Give place for the truth of God. பரிசுத்த பவுல் சொன்னது போல Saint Paul says, அந்த ரெண்டு கெரூபுகளுக்கு இடம் கொடுப்போம். let us give place for the two cherubims. ஒன்றே கர்த்தருடைய ஆவி, One, the Spirit of God. இரண்டாவது தேவனுடைய ஆவி. Secondly, Spirit of Christ. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவோமா. Be strong in the power of His might and the strength of the Lord. தேவனுடைய வல்லமைக்கு இடம் கொடுத்து Give place for the Lord. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி All of you get filled in the Holy Spirit. தேவனை துதிப்போமா. Shall we all exalt our God? கண்களை மூடுங்க. All of you close your eyes. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. Give place for the Spirit of God. அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Don't give place for the devil. எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். All of you receive the Holy Spirit. சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுங்க. Lift up your voice and speak in unknown tongues to the Lord. நன்றியோடு பேசுங்க. With the heart of gratitude you speak. தேவன் மழையெல்லாம் நிப்பாட்டினாரே. The Lord has stopped the rain. நன்றியோடு நாம் தேவனை துதிப்போம். Oh, with the heart of gratitude shall we all நல்ல praise God. சூழ்நிலையை தந்தாரே. What a great favorable weather. தேவ வசனத்தை படிக்க உதவி செய்தாரே. God enabled to learn the truth of God. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க. All of you get filled in the Holy Spirit. நீங்கள் ஆவியில் நிரம்பும் போது When you're getting filled in the Holy ஐயோ, Spirit, பிசாசுக்கு ஒரே கோபம், devil will be angry. அவனுக்கு ஒரே எரிச்சல். He will be ஐயோ envious. நிரம்பாத. Don't get filled in the Holy Spirit. ஐயோ நான் உன்னை விட்டு போனா நான் எங்க போவேன். If I leave you, where I can எனக்கு go? ஒரு சரீரம் வேண்டுமே. I want a body. இத்தனை வருடம் So many years இந்த சரீரத்தில் குடியிருந்தேன். I was dwelling in this body. என்ன துரத்த போறீங்களா? Are you going to cast me என்ன out? துரத்த Are you going to போறீங்களா? cast me out? ஆமாய் சொல்லுங்க. Tell yes. இயேசுவின் In the நாமத்தில் name of Jesus. அந்த ஆவியோடு எதிர்த்து போராடுங்க. Rebuke and resist that powers. எல்லாரும் ஆவியில் நிரம்புங்க. All get filled in the Holy Spirit. அந்நிய பாஷையில் பேசுங்க. Speak in unknown tongues. Amen. ஒருமனப்படுங்க. All get united. ஒருமனப்படுங்க. All get united. இதுவே நல்ல சமயம். This is the time of the Lord. தேவன் ஆசீர்வதிக்கும் சமயம். It's the time God is blessing you. உன் வியாதியை குணமாக்கும் சமயம். It's the time your sickness is getting உன் healed. குடும்பத்தை It's ஆசீர்வதிக்கும் the time சமயம். God is blessing your family. போராடுங்க. All strive. தேவனை துதியுங்க. All praise God. பின்னால இருக்கிறவர்களும் தேவனை துதியுங்க. Even those who are at the back also glorify the Lord. தேவனில் மகிழ்ந்து களிகூருங்க. Rejoice in the Lord and rejoice. அந்நிய பாஷையில் பேசுங்க. Speak in tongues. சரீரத்தை Amen. விட்டு கொடுங்க. Oh, give place for the unknown tongues. சரீரத்தை விட்டு கொடுங்க. Give place for the body. Don't bind the body. தேவன் நல்லவர். God is good. தேவன் நல்லவர். God is good. வாக்கு மாறாதவர். He is unchanging. It மகா is from பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்தார். He has brought us the most holy place. நீயே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. You are the ark of the covenant. நீயே தேவனுடைய பெட்டி. You are the ark of God. நீயே தேவனுடைய சாட்சியின் You பெட்டி. are the ark of the testimony. நீயே தேவனுடைய பலமுள்ள பெட்டி. You are the ark of the strength of God. தேவனுடைய பெட்டியே களிகூருங்கள். Ark of God, rejoice. Amen. இதுவே நல்ல சமயம். This is the good time. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் சமயம். This is the time that God is blessing you. சீயோனிலிருந்து தேவன் உன்னை He is ஆசீர்வதிக்கிறார். blessing you from Zion. இதோ உன் வியாதிகளை குணமாக்குகிறார். Right now, He is healing your sickness. அபிஷேகத்தினால் உன்னை உயிர்ப்பிக்கிறார். He is reviving you with the anointing. அபிஷேகத்தினால் எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறார். By the anointing, He is setting you free from all the bindings. எங்கேயோ அங்க விடுதலை. Where Spirit of the Lord, there is liberty. தேவனில் களிகூருங்க. Rejoice in the Lord. அதே பாடலை பாடி நாம் எல்லாரும் தேவனில் களிகூருவோம். ஆவியின் பலத்தால் என் உள்ளம் நிறைக்கும். ஆவியின் பலத்தால் என் உள்ளம் நிறைக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றென்றும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றென்றும். ஆவியின் பலத்தால் என் உள்ளம் நிறைக்கும். ஆவியின் பலத்தால் என் உள்ளம் நிறைக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றென்றும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றென்றும். ஆவியின் பலத்தால் என் உள்ளம் நிறைக்கும். ஆவியின் பலத்தால் என் உள்ளம் நிறைக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றென்றும். தேவனுக்கு ஸ்தோத்திரம்
அல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமையோடு நம்மில் வந்து தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். Almighty God came down in our midst and revealed His presence. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தை இறக்கி வைத்து ஆகாசுடைய பாதகத்துக்கும் அந்த தொட்டியை உடைத்து போட்ட கல்தையருடைய பாதகத்துக்குள்ளிருந்து விலக்கி கத்தந்த நாட்களை நம்ம ரட்சித்து அபிஷேகித்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலம் நம்மை ஒன்றாக்கி ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் அவருடைய சுதந்திரமாக மாற்றினார். அந்த சத்தியத்தை இப்படி வெளிப்படுத்த தேவனுக்காக நாம் ஒன்றாக்கப்பட்டோம். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். God has set us free from the spirit of Ace and also the spirit of Chaldeans who came to broke the brazen labor. God has sanctified us and united us in His presence. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலராகிய நாம் ஒரு சமநல பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அந்த ஆலோசனை தந்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் We பண்ணோம். are many of different people. We were brought together one in unity. That blessedness was given to us. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதி காலத்துல உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னமே நாம் அவருடைய வாசஸ்தலமா இருந்தோம். அதே போல அவர் நம்மள வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள வாசம் பண்ணி அவர் நமக்கு தேவனா இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். The foundation of the world, only He was our habitation. We were in Him, and now also He is our habitation. He is our dwelling place. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகாபரிசுத்த ஸ்தலத்துல மகாபரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்தி மகாபரிசுத்தமான சுபாவங்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் நாம் ஒரு வேறுபாடு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். In the most holy place, giving us the most holy faith to produce the most holy characters. God brought us there as the let's all praise God. அந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் For the பண்ணுவோம். council, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதி காலத்தில் கருவியங்கள் மத்தியில் இருந்து பேசின தேவன் இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரர் மத்தியில் இருந்து கர்த்தர் நம்மோடு பேசினார். அதுக்காக ஸ்தோத்திரம் In the பண்ணுவோம். early days, the Lord spoke to cherubims. Even today, by His servants, the Lord spoke to us. Let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தம்மை தாமே வெறுமையாக்கி அன்னகளா மாற்றக்கூடிய மேன்மையான உபதேசத்தையும் அதன்படி ஜீவிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறார். இந்த கூட்டத்தில் அநேகரை எழுப்பினார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Painting themselves as eunuchs, God also prepared many people. Even right now in this meeting, God has prepared many as eunuchs. Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மத்திலே இப்போது பரிசுத்தாவியானவரும் பரிசுத்தாவியான நம்மேல் கிறிஸ்துவின் ஆவியின் தரிப்பிக்கத்தக்கதான முறையில கர்த்தர் நம்மத்திலே இறங்கினார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Descend of the Spirit of the Lord, the Spirit of Christ, mightily shall we all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய சட்டை அடைக்கலமாக நாம் அவருடைய சட்டையின் கீழ் பலப்பட கர்த்தர் அந்த நல்ல தருணத்தை தந்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். His wings are a refuge. God brought us to the refuge under the wings. Shall we all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாத துஷ்ட வல்லமைகளும்